ஹாய் அன்பானவர்களே. மை டியர் போர்ட் பீப்புள்ஸ், வியூவர் சில்ட்ரன்ஸ், வாலிப பான்களே, இளைஞர்களே. ம் நம்முள் வழிகள் வழிகள் ஆயிரம் ஆயிரம், நம்முள் வழிகள் 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 ஆயிரம் ஆயிரம், வந்த வழியை எண்ணி பார்த்தாள், வந்த வழியை எண்ணி பார்த்தாள். அதான் நமக்குள்ளார இருக்கிற அந்த ஆயிரம் ஆயிரம் வழிகள் வழிகள், துன்பம், துயரம், கஷ்டம், வெக்கம், மானம், சூடு, சொரணம் இப்படிலாம் இருக்குதே. இது எப்படி வந்தது அப்படின்ற வழியை உற்று நோக்கினால், உற்று நோக்கலாம் கூடாது, செருப்படுத்து நம்மளை நாமே அடிச்சுக்கணும். செருப்பெடுத்து அடிச்சுக்கணும். எத்தனையாயோ ஒன்றா ரெண்டா மூணா பாவங்கள் தெரிந்தே செய்கிறோம். அதுவும் போலீஸ்காரன் தப்பு செஞ்சால் போலீஸ்காரன் பிடிப்பான், கூட்டின்னு போய் உள்ளே வச்சு கஞ்சி காய்ச்சுவான். நல்லா தெரியும், நல்லா தெரியும்பா, நல்லா தெரிஞ்சு தானேப்பா திருடுறான். போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போவான்ப்பா. அது இன்னொருத்தவன் இருக்கிறான். ஆமாம், இன்னொருத்தவன் ரொம்ப நல்லா தெரிஞ்சவன். ஆமாம், ரொம்ப ஆமாம், நம்ம தலைவர்களாக ரொம்ப பிடிக்கும். நம்ம தலைவர் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் முதல் அமைச்சர் மு.க.ஸ்டாலின். அவங்க உறவுக்காரர்கள், ஆமாம், அவங்க சொந்தக்காரர்கள் அவர்கள். திருடர்கள் திருடர்கள், ஆமாம், திருடர்கள். ஆமாம், அவன் முன்கூட்டியே திருட்டு விட்டுருவான். அவ்வளோ பண்ணிட்டு ஒரு போட இன்ஸ்பெக்டர் அவரா இப்போ தான் ஒரு மர்ட்ரு பண்ணிட்டா, அப்படியே கொஞ்சம் மேட்ரு பண்ணிட்டா. என்ன பண்ணணும் சொல்ல? இப்போது நான் இதையும் தொடலை, கைரேகை ஒன்றும் இல்லை, எந்த சாட்சியும் இல்லை. சொல்லு இன்ஸ்பெக்டரு, அதை சொல்லுடா இன்ஸ்பெக்டரு. பீரோவெல்லாம் திறந்து பார்க்கணுமா? அப்புறம் என்னது பண்ணணும்? பத்திரம், வீட்டு பத்திரம் அந்த மாதிரியா? சரி சரி, என்ன பண்ணணும்? ஆனால் சீக்கிரம் சொல்லி தலையா, டைம் ஆகுது. எவனா உள்ளே பூந்துட போகிறான். அதுவே சாகிறதுக்கு முன்னால் கத்திக்கிட்டே செத்துதா, அக்கம் பக்கத்தில் எவனா வந்தாலும் வந்துடுவான். டக்குன்னு சொல்லி முடி இன்ஸ்பெக்டரு. அங்கே இருக்கிற பத்திரம், அங்கே இருக்கிற வந்து நகை எல்லாத்தையும் இது இமீடியட்டாக நான் ஒரு மோட்டர் சைக்கிள் அந்தாண்ட பக்கமாக அனுப்பி வைக்கிறேன். அந்த மோட்டர் சைக்கிளை உட்காந்துட்டு மாஸ்கை போட்டுன்னு போடா. அங்கே போடா, அங்கே புதுசாக நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குவேன்ல, அங்கே லாஸ்ட்டில் ஒரு டீ கடை இருக்கும். ஒரு நொண்டி பையன் இருப்பான், கண்ணு தெரியாதவன் மாதிரி இருப்பான். அங்கே போயிட்டு 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 3 தடவை சொல்லு. ஒரு சாவி கொடுப்பான். புதுசாக வாங்கின அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு ஒரு 10 20 நாள் அங்கேயே ஒழிஞ்சிக்கோ, வெளியே வராத. பால்காரன் அப்பப்போ உனக்கு சோறு இதெல்லாம் உனக்கு கொடுப்பா, கேஸெல்லாம் முடிச்சிருப்பா. எனக்கு தெரியாமல் சேட்டுக்கிட்ட கொண்டு போய் நகையெல்லாம் விற்கிற வாழை வச்சுக்கலாம், அவனை அறுத்துடுவேன் ஒன்றுன்னு சொல்லுவான் அந்த இன்ஸ்பெக்டர். ஆமாம், நம்ம தலைவருக்கு ரொம்ப முக்கியமான இருப்பான். அந்த மாதிரி தான் இருக்கிறது வழிகள் வழிகள். ஏன் இந்த வழிகள் எப்படி வருகிறது? யாரால் வருகிறது? எவரின் தூண்டுதலால் வருகிறது? ரொம்ப சொல்ல போனால் பொண்டாட்டியால் வரும். ஆமாவா? பொண்டாட்டியா? ஆமாவா? எல்லாம் பொறம்போக்கி எச்ச என்னடா இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்க? போடா, ரோடு மேலே போடா, ரோடு மேலே போடா, ரோடு மேலே போடா. போடுறா, 10 சவரன் நகை, 10 சவரன் தாலி போட்டுட்டு போகிறடா, போய் அதை ஹருடா. வேணா ஆம்பளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு, மோட்டர் சைக்கிளில் பின்னால் போட்டுக்கிட்டு, ஒரு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு அப்படியே பின்னாலே வரேன். இங்கே பக்கத்தில் அப்படி கிட்ட போ பிளாக்கில் அந்த 10 சவர நகையை நான் உருவிட்டு அப்படியே போயிடுறேன்டா, போகலாண்டா, வாடா. இப்படி இருக்கிறார்கள் மனைவிகள். காதலியும் அப்படி தான். கள்ளக்காதலி இன்னும் ரொம்ப மோசம். ஆமாம், காதலி பொண்டாட்டி சின்ன பிள்ளையில் வந்து எனக்கு பெண்களை பிடிக்காது. ஆமாம், சின்ன பிள்ளையில். ஆமாம், கண்களை பெண்கள் ஆக்கி கண்ணீரை கக்க வைக்கும் கன்னிகள் நாட்டில் கோடி. பாவை பார்த்து சிரிப்பால், பக்கம் ஒரு அழைப்பால், பார்வையிலேயே பேசுவாள், பர்சு காலி என்றால் ஏசுவாள். இப்படியே சின்ன பிள்ளையில். தட் மீன்ஸ் எனக்கு என்ன ஒரு 17 வயது இருக்குன்னு நினைக்கிறேன். இதே பெருங்குளத்தூர் தான். இந்த ட்ரெயினில் எழுதி ஓட்டுருவேன் இந்த கவிதைகளினும். அப்போயே இது இந்த ஃபோனு மீடியா மயிறு மண்ணாங்கடி ஜான் பாஸ்கர் சூத்தில் எழுதிட்டு போயிடுவான். அப்போது
பேப்பர்லேயும் எழுதி தார் பூரா கீசி விட்ருவேன். அந்த மாதிரி சின்ன வயதில் இருந்து எழுதுவது என்பது எனக்கு வந்து பிரியமான ஒரு விஷயம். ஆனால் நான் எழுதுவதெல்லாம் சரியா என்று கேட்டால் ஒரு மயிறு எனக்கே தெரியாது. என்னமோ வருது, என்னமோ எழுதுகிறோம், அவ்வளோதான். அதை சேர்த்து வைப்பது, மயிரை பிடுங்குவது, கற்றுக்கிட்டுவதெல்லாம் நமக்கு கிடையாது. பாரதி மாதிரி பாரதி பாடல்கள் கவிதைகளை வந்து அவங்க மணிச்சலமாக ஏதோ பத்திரப்படுத்தி வைத்ததாக சொல்கிறாங்க. திருவள்ளுவர் பொண்டாட்டி வாசுகி என்ன பண்ணாங்க நமக்கு தெரியாது. நிறைய நிறைய 1330 குறள்களில் ஏகப்பட்டது எழுதியிருக்கிறாரு. அதில் நல்லா இல்லாததெல்லாம் நீக்கிட்டு நல்லதை மட்டும் இவனுங்க வந்து பிரிண்ட்டு பண்ணியிருப்பானுங்க. நம்ம ஆளுங்களை போட்டு தெரியும். அந்த பைபிள்லேயே இடையில கொண்டு போய் சொருவுறாங்க. சொரு எல்லாம் ராமாயணத்தில் சொல்லுவான். ராமாயணம் கீமாயணம் இல்லையா? அது ஆமாம், ஆதி ஆகமம் தள்ளுபடி ஆகமம் இல்லையா? இப்படி தான் நல்ல பசங்க தனக்கு வேண்டிய விஷயங்களும் கருணாநிதியை போய் ஸ்கூல் பாடக புத்தகத்தில் சேர்த்துட்டானுங்களையா? அடக்கொடுமையே, இது எவ்வளோ பெரிய கொடுமை, எவ்வளோ பெரிய தீங்கு செயல். ஏன் கல்விக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? கல்விக்கு கருணாநிதிக்கு என்ன சம்மந்தம்? ஏதோ என்ன மாதிரி எதுக்கும் உதவாத எழுதினு சினிமாவில் கொடுத்துக்கின்னு போயின்னு வந்துக்கின்னு அதில் ஒரு 10 பைசா வருமானமும் வரல. இப்போ ரெண்டாவது அவருடைய நிறைய படிச்சிருக்கேன், எனக்குலாம் சுத்தமாக பிடிக்காது. அந்த இது என்ன முடியும்னு பிடிக்கும். என்னது அது அந்த படம் பராசக்தி. ஆமாம், கொடியவர்களின் கூடாரமாகி கோவில் கொடியவர்களின் கூடாரமாகி விட்டாது. அந்த மாதிரி அது நிறைய படம். எம்ஜிஆர் பாட்டு, எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு அந்த படம் நிறைய படங்கள் இருக்குது. மர்மயோகி, அப்புறம் அதுக்கு முன்னால் சில படங்கள் எம்ஜிஆருக்கெல்லாம் வந்து கதை வாசனம் எழுதுனவர் தானே. யாராக இருந்தாலும் சரி. ஆமாம், சேலம் டிஆர்எஸ், அவர் பேர் என்னது, எஸ் மாடர்ன் தியோடர்ஸ், அவங்கக்கிட்ட சோறு வாங்கி துண்ணவங்க தான் எல்லோரும். அவர் ஒரு சவுக்கு ஒன்று வச்சுன்னு இருப்பானாம். ஆனாப்பட்ட சின்னப்பே உக்காரா சவுக்கில் அடிப்பாராம். அப்படிப்பட்டவர்கிட்ட எல்லாம் வாங்கி துண்ணுவங்க தான் எம்ஜிஆர், அவர் இவர், சிவாஜி எல்லாருமே சொல்ல. இதெல்லாம் ஏன் நான் பேசுகிறேனே என்றால், இங்கே யாருமே தெரிஞ்சு செய்வது இல்லை. தெரிந்து செய்பவர்களால் தான் இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப பேர் இன்றைக்கி தமிழ்நாடை மட்டும் பேசுவோம் இல்லை, உலகம் பூரா தான் நான் எப்பவுமே பேசுவேன். நான் வந்து பொதுவாக தான் பேசுவேன், எவனையும் குறிப்பிட்டு பேச மாட்டேன். பொதுவாக பேசுவேன், எல்லாரையும் திட்டுவேன். எல்லாம் அழிஞ்சு போங்கடான்னு, எல்லாம் சாவுங்கடான்னுவேன். அப்போ அது நானும் இருக்கேன்னு தானே அர்த்தம். அதை இந்த பயல்களுக்கு புரியாது. அறிவில்லாதவன்கள் தானே, படிக்காதவன் தானே. மெய்யறிவு இல்லை. மெய்யறிவு வேண்டும். சாக்ரட்டிஸ் மாதிரி ஒரு தீர்க்கதரிசி மாதிரி இருக்கணும். நாளைக்கு என்ன நடக்க போகுது. சாக்ரட்டிஸ்லாம் அப்படிப்பட்டவர் தான். சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், அப்புறம் அந்த பரிணாம வளர்ச்சியை வந்து பற்றி பேசினானே, மனிதன் குரங்கிலிருந்து வந்ததாக சொன்னானே டார்வின். ஆமாம், அப்புறம் பெரிய கம்யூனிஸ்ட் டால்ஸ்டாய், ரஷ்யா டால்ஸ்டாய். தென் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னொருத்தர் பயங்கர தாடிக்கார் ஒருத்தர் இருப்பார். ஸோ நமக்கு இங்கே அவங்க பல பேரையும் சொல்லணும் அவசியம் கிடையாது. நான் எப்போவுமே இப்போ சுட்ட இட்லிக்கு தான் மரியாதை கொடுப்பேன். நேற்று பழைய சோறை நான் மதிக்கிறதே கிடையாது. ஐ டோன்ட் லைக் பழைய சோறு. எனக்கு புதுசாக இட்லி சுட கொடுக்கணும். சுட தட் மீன்ஸ் இன்றைக்கி தேதி என்ன, 5 மார்ச் 5 அது பாத்ரூம். அது இந்த அப்பா சொல்லுவேன், நான் சொல்ல முடியாது. ஆமாம், ஓகே, கரெக்டு தான், 5 தான். பேப்பரில் பார்த்துட்டு திருப்பதி சொல்லிச்சு 5/3/2025 சொல்லிட்டு. ஸோ விஷயத்துக்கு வரேன். நான் எப்போவுமே அப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன். இப்போயே 9 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளை பேச விட்டாங்க, நாளைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு ஈனப்பிறவி நான். பேசுவதையே வாழ்க்கையாக கொண்டு விட்டேன். என்ன செய்வது? சரி, விஷயத்துக்கு வரேன். ஸோ இங்கே தெரிந்து செய்வது, தெரியாமல் செய்வது. ஆமாம், அதுக்கு தான் வந்து ஒரு அற்புதமான ஒரு பாடல் ஒன்று. நான் நிறைய எம்ஜிஆர் பாடல் பாடுவேன். இப்போ கூட இன்றைக்கி கூட நான் எம்ஜிஆர் பற்றி தான் நிறைய பேச போகிறேன். நான் முன்கூட்டியே எப்படி இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், ஓடிடுங்க, பார்க்காதீங்க. ஐயோ, இருந்தாலும் இன்றைக்கி சாவடிக்க போகிறான். என் பொழப்பு அப்படி, நான் அப்படி தான் செய்வேன். என் பொழப்பு இந்த மாதிரி பேசணும், ரிலாக்ஸ்டு. அப்படி தான் நான் பேசிட்டா ரிலாக்ஸ் ஆகிடுவேன். காலையில் ஒழுங்காக வேலைக்கு போக முடியும். பேசாமல் அப்படியே இருந்தால் என்ன ஆகும்? வேலை செய்ய முடியாது. அங்கே போனால் ஐயோ வீடியோ போடாமல் வந்துட்டுமேன்னு சொல்லிட்டு மனம் போட்டு வதைக்கும்.
ஐயோ என்னடா இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒருத்தனையுமே திட்டலையே அப்படின்னு சொல்லி மனசு வலிக்கும். ஐயோ என்னடா இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற கட்சிக்காரன் எவனையுமே வந்து காண்டி ஏற்றலையே மனசு வலிக்கும். ஐயோ இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்க ஒருத்தனை பற்றியுமே குறை சொல்லலையே ஜான் பாஸ்கோன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கண்ணு தெரியாது, பசிக்காது, எதுவுமே ஆகாது. இப்படி என் வியாதி இது. உங்கள் வியாதி இது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்களுக்கு ஒரே ஒரு வியாதி தான், பண வியாதி. ஆட்டையை போடுவது, ஓட்டையை போடுவது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓசோனில் ஓட்டை போடுவது, அதையும் போட்டிங்க. அது ஒன்றும் இல்லை, எல்லாம் மண்ணுக்குன்னெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் ஆறுலெல்லாம் அழிட்டாங்க. ஆமாம், ஆற்று மணல், சேத்து மணல், செங்கல் சூளையில் இருக்கிற செங்கல் சூளை இருக்குதுல்ல, அங்கே சில பாம்புகள் இருக்கும், அதையும் அழிட்டானுங்க, அதையும் திருட்டானுங்க. காட்டில் யானை கீனை தந்தங்கன்னு அப்புறம் செம்மரம் எடுத்தாச்சு, சந்தன் மரம் தூக்கியாச்சு. என்னதடா ஊட்டுறீங்க, ஒன்றுத்தையும் விடல. அஞ்சு இருக்குது பஞ்சபூதங்கள், அதையும் தூக்கிடுவான். காற்று டியூப்பில் அடைச்சி கார் டியூப்பில் அடைச்சி விற்கலையே. கேஸுன்றான். கேஸுன்னா என்ன, காற்று தானே, வாயு தானே. அதில் கொஞ்சம் எதையோ ஒரு கெமிக்கலை சேர்த்து சிலிண்டர்ன்ற பேரில் வந்து கொளுத்தி ஊட்ட வெடிக்க வைக்கலையே, அதெல்லாம் செய்வானுங்க. கேஸ். இப்போ நீர் வாட்டர் சங்கு, அதாவது டாஸ்மாக்கு நீர் வாட்டர். அப்புறம் நான் நெருப்பா, ஐயோ சிகரெட் இருக்குதுல்ல, சிகரெட் அது நெருப்பு தானே. குடிச்சிட்டு காட்டில் தூக்கி போட்டு நல்லா ஒரு காட்டு நல்லது அப்படியே காஞ்சி போய் கிடக்குது, வாட்டரே இல்லை. பாலைவனம்லாம் அப்படியே பயங்கரம். சகாரா பாலைவனத்தில் போய் நடு ராத்திரியில் 12 மணிக்கு நின்றுட்டு அப்படியே மேலே அப்படியே பாரு எத்தனை நட்சத்திரங்கள் கண்ணில் தெரிகிறது என்று பார், அவ்வளோ அழகாக இருக்கும். நான் போய் பார்த்துருக்குறேன், நான் கேட்குறியா? அதெல்லாம் நான் போய் பார்க்கல, அப்படிலாம் கற்பனை பண்ணுவேன். நான் ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன தெரியுமா ஸ்கிரிப்ட்? இப்போ இந்த உலகம் ரொம்ப மோசமாகிருக்கு, இதை வந்து எவனாலையும் கட்டுப்படுத்த முடியாது, போலீஸ்காரன் பிடிக்க மாட்டான், நம்ம தலைவர் எவனையும் கண்டுக்க மாட்டார். அப்படி கண்டுக்கணும்னா முதல்ல அவரை தான் பிடிச்சி உள்ளே வைக்கணும், அவங்க குடும்பத்தை தான் பிடிச்சி உள்ளே வைக்கணும். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான குற்றங்கள் இது வரைக்கும். ஒரு சின்ன பிட் பேக்கெட் கேஸே இன்னும் முடியாமல் வச்சுன்னு நம்ம தமிழ்நாடு கோர்ட்டு. அவங்க சொல்லிட்டாங்க, எப்பா பாமர மக்கள் தயவு செஞ்சு கோர்ட்டு வாசல் அதெல்லாம் வராதிங்கப்பா, இது பணக்காரங்களுக்கு, திருட்டு பசங்களுக்கு, அயோக்கிய பசங்களுக்கு தான் இங்கே கோர்ட் இருக்குது, பாமர மக்களுக்கு இங்கே கோர்ட்டுக்கிட்டலாம் எதுவும் கிடையாது. ஸோ தயவு செய்ய இந்த நீதிமன்றம் பக்கம் வராதிங்கன்னு நிறைய ஜட்ஜிகள் அறிக்கை விட்டார்கள். அதனால் இந்த பசங்களும் பரவாயில்ல, எங்களா நாம் அங்கே போய் வேலைக்கு ஆக போதும். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் தங்களுக்கு ஏற்படும் தீமைகள், கஷ்டங்கள், வேதனைகள் எதுக்காகவும் கோர்ட்டு வாசலுக்கு போகிறதே இல்லை. ஆமாம், இப்போ எங்கள் தெருவில் நேற்று வந்து ஒரு 40 இடத்துல வந்து கற்பழிப்பு நடத்திருக்கோம். கற்பழிப்புன்னு சொல்லக்கூடாது, பாலியல்னு தான் சொல்லணும், நடந்திருக்கோம். ஆனால் யாரும் போய் சொல்ல மாட்டாங்க. கேஸ் இஸ் நோ, எஃப்ஐஆர் நோ, கேஸ் நோ, ஜட்ஜி நோ, வக்கீல் நோ, நீதிபதி நோ 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 நோ. துன்பம், கஷ்டம், ரொம்ப ரொம்ப வேதனையாக இருந்தால் தூக்கு போட்டுட்டு செத்துடும். இல்லை கொஞ்சம் அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் தைரியம் கொடுத்தாக்கா அவங்களே பிடிச்சி அவனை அங்கேயே வச்சு செம்ம நல்லா ஒரு 20 பேர் 30 பேர் சேர்ந்து கை கால் மூக்கு கண்ணெல்லாம் தனியாக வெட்டி, இந்த விஷயத்த போலீஸ் அவங்க சொல்லாதீங்க, நம்ம வீட்டு தோட்டத்தில் ரொம்ப நாளாக அந்த வாழை மரம் இருக்குதுல்ல, அதுக்கு சத்து இல்லை, இந்த கமநாட்டியை போச்சிடுவாங்க, அது வெளியே போகாது. இந்த மாதிரி லட்சக்கணக்கான விஷயங்கள், வெளியே போகாத விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை தான் மக்கள் செய்ய வேண்டுமே தவிர எப்படியா அங்கே திருந்தும் இந்த உலகம்? அந்த உலகம் திருந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது. சட்டம் இருட்டறை, அவர் எப்போ சொல்லிட்டார், யார் அண்ணா அந்த ஒரு பேர் பாருங்க, சட்டம் ஒரு இருட்டறை, சட்டம் ஒரு இருட்டறை, அண்ணா சொன்னார், அறிஞர் அண்ணா சொன்னார். எப்போ? அப்போவே அவர் காலத்திலே சட்டம் வந்து ஒரு இருட்டறை. அப்பா அப்போ என்னப்பா பண்ணு, செருப்பால் ஒன்று அடிச்சுக்கப்பா, நீ பண்ணுற பாவத்துக்கு, ஐயோக்கிய சனத்துக்கு ஓசோன் ஓட்ட விழுந்து போச்சு. கடல் ஓரங்களில் எல்லாம் அந்த பல்லுயிர்கள், அதாவது கடல் ஆழம் 11 கிலோமீட்டரோ என்னமோ ஆழம் இருக்குது அந்த பக்கம். அந்த என்னது, இந்த பெர்முடாவா தாண்டி அட்லாண்டிக்கா, ஆர்டிக்கு, அது ஓரம் ஏதோ ஒரு 11 கிலோமீட்டர் ஆழம் கொண்ட ஒரு இடத்துல ரொம்ப நாளாக இருந்த பல்லுயிர், பெரிய பெரிய சைஸ் பல்லுயிரெலாம் செத்து கடல் ஒதுங்குகிறது.
போய் பாருங்கள். நீ எங்கே போய் பார்க்க பாரு, கும்மிடி பூண்டியை தாண்டாத ஒரு மயிறு கட்டா நான் தான் அங்கே முன்னோருன்னுவான், மயிருன்னுவான் புறம்போக்கு. தமிழன் தரித்திரம் பிடித்தவன் தமிழன். அப்படி ஆடா பின்னடா ஏடா மூத்திரத்தையும் பீயும் வாங்கி தின்ட்டு ஓட்ட போடுவியா? நான் சொன்ன மூத்திரன்றது குவாட்ரு, பீ என்பது பிரியாணி. அதை வாங்கி துண்ணுப்பட்டு அரசியல் துரோகிகளடா, தேச துரோகிகளை உருவாக்குற நீ எல்லாம் ஒரு மனுஷன். உன்னெல்லாம் நான் வந்து ரொம்ப மரியாதை கொடுத்து கூப்பிடணுமா? இந்த ஜென்மத்தில் நடுகாது. நான் கூட இன்றைக்கோ நாளைக்கோ கேஸ் தான். ஆனாலும் சாவும் எனக்கெல்லாம் வந்து மானம் சூட்டு சொரணை. ஏன்னா நான் மூத்தத்தையும் பீயும் வாங்கி தின்னலடா, உழைத்து சோறு சாப்பிட்றேன். வீரமாக இருக்க, உண்மையாக இருக்க, நேர்மையாக இருக்க, வீரம் நாடி நரம்பு வேர்வை கீர்வை ரத்தம் கித்தம் தாடி மயிரிலலாம் வீரம் தான் இருக்கும். ஏன்னா நேர்மை உண்மை. ஒளிகிற மாதிரி உண்ட மாதிரி ஐயோக்கிய நாய் திட்டு நாயில் எனக்கு இவ்வளோ கோபம் எனக்கு வருவதற்கு காரணம் ஒன்று தான். சின்ன வயசில் ஏகப்பட்ட கவிதைகள்லாம் நான் எழுதுனேன்னு சொன்னேன். ட்ரெயினில் ஓட்டிடுவேன். எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓட்டு மாப்பிரையும் சென்னை டு வாட். ஆமாம், அந்த காலத்தில் சென்னை டு தாம்பரம் தான் சொல்லுவோம். சென்னை டு தாம்பரமா செங்கல்பட்டு. நான் சின்ன பிள்ளை அப்போ, நான் ஒரு 17-18 வயசுக்காக சொல்கிறேன். நான் சொன்ன கவிதைகள்லாம் எழுதி கொண்டு போய் ட்ரெயினில் ஓட்டிடுவோம். ஒரு யூனிட்டில் 167 பிட்டு ஓட்டுவேன். இங்கே காலங்காத்தால் போயிடுவேன். அங்கேயே போயிடுவேன். எங்கே ஷெட்டுக்கே போயிடுவேன். தாம்பரத்தில் ஷெட்டு இருக்கும். காலங்காத்தால் ட்ரெயினில் போவேன். மைதா மாவு காய்ச்சி எடுத்துட்டு ராத்திரிலாம் வாழ்ந்து எழுதுவேன். இந்தியன் இங்க்குன்னு ஒன்று உண்டு, அதில் எழுதுவேன். கையெழுத்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். சும்மா பெருசாக எழுதுவேன். ஆமாம் ஆமாம், ஏழை உதிர்த்த ரத்த வேர்வை தான் பணக்காரனின் சிவப்பு மேனி. இந்த மாதிரிலாம் எனக்கு அந்த யுஎஸ்எஸ்ஆரா அப்போது அந்த காலத்தில் சொல்கிறேன். இந்த இதில் இருக்குது என்னது இது யுஎஸ்எஸ்ஆர் ஹோட்டல் சோழா பக்கத்தில் அங்கே எனக்கு லெட்டர்லாம் அனுப்புவானுங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? பெருங்குளத்தூரில் நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ போஸ்ட் ஆஃபீஸே கிடையாது. எனக்காக உருவாக்கலாம் என் பெருங்குளத்தூரில் போஸ்ட் ஆஃபீஸு. ஏன்னா ஒரு மூட்டை லெட்டர்ஸ் வரும், ஒரு மூட்டை யானிஷா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அந்த இது அப்புறம் ஆனந்த விகடன் கல்கண்டுன்னு சொல்லிட்டு ஏதோ அந்த புத்தகங்கள் நான் இப்போ கூட படிப்பேன். அதில் ஆமாம், ஜானிஷா என்கின்ற கவிஞன் ஒருவரா அல்லது ஒரு பெரிய யூனிட்டா? ஆமாம் ஆமாம். ஏன் அவர் வந்து ரயிலில் வந்து பெண்களை வந்து ரொம்ப இழிவாக கேவலமாக எழுதி ஓட்டுறாரு? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? குரோம்பேட்டில் வைஷ்ணவா காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குது, பெண்கள் மட்டும் படிக்கிற காலேஜ். அந்த பொண்ணுங்க அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், இப்போ இல்லை, அந்த காலத்தில் நான் ஒரு 60 பொண்ணோ 50 பொண்ணோ என்னமாவான், பிஇ மரம் சாணி செருப்பு எல்லாம் எடுத்துன்னு படையை எடுத்து வராங்க. எங்கே பெருங்குளத்தூர், புது பெருங்குளத்தூருக்கு வராங்க. ஆமாம், வழியில் யாரையோ சிலரை கேட்டுருங்க, யாருங்க ஜானிஷான்னு சொல்லி ஒருத்தவங்க இங்கே தான் வந்து போகிறதாகவும் வருதாகவும் கவிஞன்ற பேரில் அவன் கவிஞன் இல்லை, அவன் ஒரு புழு, அவன் ஒரு வந்து புழுப்பூச்சி, அவனை இன்றைக்கி சாவடிக்கிட்டு சாரின்னு சொல்லிட்டு அப்படி விசாரிச்சு வந்துருக்குறாங்க. அதில் என் ஃப்ரெண்டு ஒருத்தவன், மச்சான் டேய் மச்சி இன்னும் பழக போகிறாங்க இன்றைக்கி, ஒழுங்காக எஸ்ஆயிடு அப்படின்ட்டாங்க. நான் உடனே ஓட்டேன், பெருங்குளத்தூர் மலை இது இல்லை அந்த பக்கமாக ஓட்டேன். அப்புறம் அவளுங்க அங்கே வந்து சுற்றிக்கிட்டி பார்த்துட்டு போயிட்டுக்கிறாளுங்க. நான் அப்படி தான் எழுதுவேன். பயங்கரமாக பெண்களை தாக்கி 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 எழுதுவேன் சிறு வயதில். இது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே நான் வளர்ந்துக்க அப்படின்னா சீமா சான்ஸ் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் போனேன் கோடம்பாக்கத்தில் ஒரு 18 வருஷம் பொறுக்கினேன், பிச்சை எடுத்தேன். ஆமாம், அவனுக்கு பயப்படுவானுங்க. நான் எதாவது எழுதுனா ட்ரெயினில் விட்டுருவேன். இன்றைக்கி அந்த பார்த்தா பயப்படுவானுங்க எல்லோரும். ஐயோ அந்த ஆளுங்க என் பாடி எழுதி எடுத்துன்னு போய் ட்ரெயினில் விட்டுருவான், அங்கே விட்டுருவான், இங்கே விட்டுருவான், ரொம்ப மோசமானவன், என் வெஜார் பிடிச்சவன், அவங்ககிட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவானுங்க. இப்போ கூட நம்ம தைரியமாக போகிறேன், தைரியமாக வரேன், என்ன பண்ணுறானுங்க தெரியும். உசுரோடு இருந்தேன்னா எழுதி விட்டுருவேன், அதனால் பயப்படுவானுங்க. உசுரோடு இருந்தால் அவன் எழுதி விட்டுருவான், வெஜாரியா மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு. தப்பானவர்களுக்கு தான்ப்பா நான் அப்படி, நல்லவர்களுக்கு நான் வந்து தாத்தா, தாத்தா. ஸோ என் செல்ல பிள்ளைகளுக்காக தான் பேசுகிறேன். 19 நிமிஷம் ஆயிடுச்சு. கருத்து சொல்லாமல் கண்ணா முன்னான்னு என் கதையை பற்றி, சோக கதையை பற்றி சொல்லிகிட்ருக்கிறேன். சரி, அதை பற்றி விடுங்க. நான் எதை பற்றி முக்கியமாக சொல்ல வந்தேன்னா, இன்றைக்கி சமுதாயம் ரொம்ப கேவலமாக போயிடுச்சு.
என் பிள்ளைங்க நீங்கள் நல்லா படிக்கணும், நல்லா அறிவோடு வரணும், நீங்கள் வந்து நல்லா சும்மா நீங்கள் என்ன இந்த ஸ்கூலில் கேட்குற மாதிரிலாம் நான் கேட்க மாட்டேன். டாக்டர் ஆக போறியா, இன்ஜினியராக ஆக போறியா, அப்புறம் மயில் ஆக போறியா, அதாக போறியான்னு ஒரு நாத்திங். மனிதனாக போதும். நீ டாக்டர் மயிலாக வேண்டாம், இன்ஜினியர் ஆக வேண்டாம், திருட்டு போயெல்லாம் மாற வேண்டாம், செல்ஃபோனு விற்க வேண்டாம், சிம் கார்டு விற்க வேண்டாம், சரவணா ஸ்டோரில் போயிட்டு நக்குன்னு புடவை விற்றுட்டு ராத்திரி ஆனாக்க அந்த பொண்ணுங்களுக்கு சொல்கிறேன், ராத்திரி ஆனால் அந்த திருட்டு கம்நாட்டி இன்சார்ஜா அப்புறம் மயிரா அவங்க கூட போய் படுக்கணும். அதெல்லாம் வேணாம். அந்த மாதிரி கருமாந்தரத்தெல்லாம் விட்டு ஒழிங்க. நகை கடையில் வேலை செய்கிறது ஓரங்கட்டு, புடவை கடையில் வேலை செய்கிறது ஓரங்கட்டு, பாத்திரம் கடையில் வேலை செய்கிறது ஓரங்கட்டு. படித்து விட்டு உன் படிப்புக்கு ஏற்றால் போர் ஒரு வேலையை கண்டிப்பாக தேடாத. சொந்தமாக தொழில் தொடங்கும். ஆமாம், சொந்தமாக தொழில் தொடங்கும். நீ ஒரு பிஸ்னஸ் மேனாக மட்டும்தான் வரணுமே தவிர வேறு ஒருத்தக்கிட்ட போய் கையை கட்டிக்கிட்டு சம்பளத்துக்காக நீ காலம் பூரா அவனுக்கு ஒரு கொத்தடிமையாக இருப்பது நீ மாபெரும் தவறு. ஒரு காலத்தில் தாத்தா இன்ன வரைக்கும், தாத்தாவுக்கு 62 வயது ஆகிறது, இன்ன வரைக்கும் நான் யார்கிட்டையுமே போய் கை கட்டி, அதாவது இந்த லேபர் அந்த வேலை மாத சம்பளமாக அந்த மாதிரி நான் போனதே அல்ல. ஏதோ ஒன்று சொந்தமாக ஏதாவது நான் ரியல் எஸ்டேட் பண்ணேன், டான்ஸ் மாஸ்டராக இருந்தேன். நானாமோ அப்பப்போ பார்ப்பேன், ஒன்றும் வருமானத்துக்கு வழி இல்லையா, நேர்மையான முறையில் என்ன பண்ணான். ஒன்று ஸ்போக்கன் இங்கிலீஷ் மாஸ்டராக இருந்தேன் நான் ரொம்ப வருஷம். கொரியர் ஆஃபீஸ் வச்சுருந்தேன். அப்புறம் டான்ஸ் வீடாக போய் டான்ஸ் சொல்லி கொடுப்பேன். இப்படிலாம் நான் பல ஏதோ அந்த நேரத்துக்கு வயிற்றுக்கு சாப்பாடு. ஆனால் ஒரு பையன்கிட்டையும் போய் கை கட்டி மாத சம்பளத்துக்கு நான் கற்றுக் கொடுப்பேன், காசை வாங்குவேன், வருவேன், அன்னன்னைக்கே காசு கேட்பேன். அது ஒரு பழக்கம் எங்கிட்ட விட்டு. ஏன்னா வரேன் அவன் ஏமாற்றிடுவான், கொடுக்க மாட்டான். அதனால் சார் நான் இன்றைக்கி வருவேன், ஒர்க் பண்ணுவேன், என் ஒர்க்கு வேணும்னு என்ன நீங்கள் தேடி வந்திருக்கீங்க, நான் தேடி வரல. அப்படின்னா எனக்கு பணம் கொடுங்க, நியாயமான பணம். ஒரு குப்பை பொறுக்கிறவங்க கூட ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறான் இல்லையா? ஒரு குப்பை பொறுக்கிறானே, ஒரு பிச்சைக்கார பையன் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறான். ஸோ எனக்கு ஒரு 800 ரூபா கொடு போதும், பர் டே ஒரு 800 ரூபா கூடிய எனக்கு அதுக்கு மேலே பெரிய செலவு கிடையாது. ஸோ அப்படித்தான் நான் போவேன். ஐ எம் ஃபோட்டோகிராஃபர். நான் இப்போ எத்தனையோ என்னுடைய கேமராலாம் அவ்வளோ காஸ்ட்லி. நான் வச்சுருக்கிற கேமராலாம் மேக்ரோ லென்ஸெல்லாம் வச்சுருக்கேன். மேக்ரோ லென்ஸ் பற்றி தெரியுமா? லென்ஸே 86,000 வச்சுன்னு இருக்கிறேன். அப்பப்போ ஏதோ எனக்கு தேவையான எடுப்பேன், நான் எடுக்க மாட்டேன். இதெல்லாம் ஏன் சொல்ல வர்றேன்னா, தயவு செஞ்சு ஒத்துழையாமை. இந்த கட்சிக்காரன், அப்புறம் கூட்டுக்காரன், உங்கள் அப்பன், உங்கள் அத்தா, இவங்க எல்லாருக்கும் நீ வந்து ஒத்து போவாத. ஏன்னா அவங்க வந்து நீ வேணும்னு அவங்க உன்னை பெற்றுக்கல, நீ விரும்பி அவங்க உன்னை பெற்றுக்கலாம். காமா இச்சை ஒன்று மாதிரி உன் பாவம். நீ ஒன்று தான் தெரிஞ்சிருக்கிற, நீ ஒன்று தான்ப்பா தெரிஞ்சிருக்கிற உன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பொருந்துன்னு. உனக்கு தெரியாமையே 10-20 பேர் அதை கொண்டுச்சுங்க. ஆமாம், அந்த கர்ப்பம் கலைக்கிறது, மயிரை கலைக்கிறது, அப்புறம் பெற்று எங்கேயாவது ஒரு ஊரில் கொண்டு போய் விட்டுட்டு ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறது. இந்த மாதிரி ஏற்கனவே நீ பிறப்பதற்கு முன்னாலே ஏகப்பட்ட கர்மங்களை அழிவுகளை பண்ணது தான். நேற்று ஒரு ஃபேமிலி, நேற்று ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருப்பேன், பார்த்துருப்பியே. 20 மனைவிகள், அவன் பேர் என்னமோ கபிங்காவா என்னமோ ஒன்று போட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 20 மனைவிகளுடன் ஏறக்குறைய 102 பொண்டாட்டி போலகுது. சிச்சி, 20 மனைவிகள், 102 வாரிசுகள், 144 பேர குழந்தைகள், அந்த மாதிரி சம்திங். செம ஒரு கிராமமே அவனை வந்து அப்படியே ராஜா மாதிரி வச்சுன்னுக்குதுப்பா. ஸோ அவன் மனிதன். 20 பொண்டாட்டி 16 பொண்டாட்டியும் ஒரே வீட்டில் இருப்பாங்களாம். ஆளு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்குறானா. அவன் மனிதன். எனக்கு அந்த விஷயத்தில் எம்ஆர் ராதாவை ரொம்ப பிடிக்கும். தேனாம்பேட்டில் வந்து ஒரு தெருவே மொத்தம் அவங்களுக்கு தான். ஆமாம், அவர் யாரையாவது ஒரு பொண்ணை தொட்டுட்டாருன்னா அந்த பொண்ணுக்கு வீடு வாங்கி கொடுத்துடுவார். ரொம்ப நல்ல மனிதன், அற்புதமான மனிதன் எம்ஆர் ராதா அவர்கள். எம்ஆர் ராதா கிட்ட வேலை செஞ்சவங்க தான் சிவாஜி, எம்ஜிஆர் எல்லாரும். இந்த வால்டாக்ஸ் ரோடு தான் அந்த இது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். அந்த ட்ராமா கோட்டாலாம் இருந்தது புளியாந்தோப்பில் அங்கே. ஆமாம். ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எம்ஆர் ராதா மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா எந்த பெண்ணையாவது தொட்டு விட்டால் உடனே அந்த பெண்ணுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துடுவார். ஆமாம், அந்த பொண்ணே வேணான்னு சொன்னால் கூட. ஏன்னா நான் உன்னை தொட்டுட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும். நாளைக்கு வந்து அவன் ஆளாளுக்கு வா என் கூட போடு அப்படின்னு கூப்பிடுவானுங்க. ஏன்னா நன்றி கட்ட உலகம் இந்த சினிமா உலகம். திருட்டு பசங்க. இந்த சினிமான்றது வந்து கூத்தாடிங்க.
ஏதோ நம்ம வரோன்னு அடிக்கிறோம், சம்பளம் கொடுக்குறோம், அதோட போயிடணுமா அப்படி இருக்க மாட்டான். இதோ முதலமைச்சரெல்லாம் வரணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மனிதன் அவ்வளோ அற்புதமான ஒரு மனிதன். எம்ஜிஆரே சுட்டார்லாம் பார்த்துங்களேன். ஆனானப்பட்ட எம்ஜிஆர் சூப்பர் மேன், பட் ரியலி ஆமாம் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதன். சிலர் இந்த உலகத்தில் பிறப்பது ரொம்ப கஷ்டம். அதில் அவரும் ஒருத்தவர். எந்த ஒரு பெண்ணிடம் அவன் நல்ல புருஷன் இல்லை நல்ல கனமை முக்கருமை அளவு அந்த மாதிரி சூப்பர். அந்த மாதிரி ஒரு பெண்ணிடம் என்ன என்னது பாராட்டு பெற வேண்டும். அது பொண்டாட்டியோ லவ் காதலியோ இல்லை கள்ள காதலியோ. ஆமாம், அதை சொல்லணும். அவன் தான் ஆம்பளை. அந்த மாதிரி வாழ கற்றுக்க வச்சிடலாம். அந்த மாதிரி வாழ கற்றுக்கணும். இன்ஜினியர் ஆக வேண்டாம், டாக்டர் ஆக வேண்டாம், ஒரு மயிரையும் பிடுங்க வேண்டாம். இருக்கிற மயிரே போதும், சொட்டை விழாமல் பார்த்துக்க. எனக்கு பற்றியா தாத்தாக்கு இன்ன வரைக்கும் சொட்டை கிடையாது. இந்த சொட்டை பசங்கள்லாம் பார்த்து நான் அப்பப்போ கமாய் விட்டுனே இருப்பேன், கலாச்சினே இருப்பேன். நான் போடா சொட்டை போடலே போடா என் மயிருன்னு நான் சொல்லுவேன் தாத்தா. ஏன்னா அந்த சொட்டை பசங்களை பார்க்கும்போது என்ன பாவம் பண்ணணும், அவ்வளோ இப்பயே அவ்வளோ சொட்டை போடா கொட்டை அப்படி தான் இன்னொரு வார்த்தை சொல்லுவோம். அப்புறம் நான் கோவம். சரி, எனவே மை டியர் போர்டு பீப்பிள், சில்ட்ரன்ஸ், பீப்பிள்ஸ், பெண்களை, இளைஞர்களே, இந்த சமுதாயம் மிகவும் பயங்கரமான ஒரு பள்ளத்தாக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பாவ பூமி. இந்த பாவ பூமியில் இருந்து உயிர் தெழுவதற்கு ஒருபோது இல்லை. நான் சொல்லுவான், ஜீசஸ் வராரு, அந்த கிறிஸ்து வராரு, அவர் வராரு, இவர் வராரு, கல்கி வராரு, யாரும் வரமாட்டார். வயிற்று வலி வரும், பசி, சாப்பாடு இல்லைன்னா வயிற்றில் தான் வலி வரும். அதுக்காக தயவு செஞ்சு வேலைக்கு போ, நேர்மையாயிரு, உண்மையாயிரு, நிறைய படி, சொந்தமாக தொழில் தொடங்கு. இன்றைக்கி மக்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டுபிடி. சாப்பாடா, ட்ரெஸ்ஸா, அதை நீயே உற்பத்தி செய். அதில் லாபம் பெருசாக வைக்காமல் மக்களுக்கு போய் சேர்ந்தால் போதும். உனக்கு தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு உண்மையாக உழைச்சி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காசு வேணும், அது உண்மை தான். அது இருந்தால் போதும் சாலாம். இந்த பழகார பசங்க ஆடிக்காரு, மயிர்காரு, அந்த காரு, கப்பல் வச்சுருக்கிறவன் கப்பலை தரையில் கட்டி போட்டு வச்சுருந்தா தான் அதுக்கு செலவு கம்மி. கப்பல் இருக்குது இல்லை, கப்பல் அது தரையில் கட்டி போட்டு வச்சுட்டுன்னு வச்சுக்கோ, அது செலவு கம்மி. கடலில் விட்டேன்னா கடலுக்கு முதல்ல காசு கொடுக்கணும் கவர்மெண்ட். எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும். அது ஓடுதோ ஓடலையோ சும்மா நின்னா கூட வாடகை கொடுக்கணும். இப்போ ஃப்ளைட்டுக்கு கொடுக்கல, ஏர்போர்ட்டில் சும்மா தான் நிற்கிது. அதான் வாடகை கொடு, மாதம் எவ்வளோ 40,000 30,000 என்னமோ. அதுக்கு சும்மா நிற்கிறதுக்கு துட்டு கொடுக்கணும். அதனால் இந்த கப்பல் மயிறு மண்ணாங்கட்டி இப்போ ரொம்ப பெரிய நடிகன், பெரிய கார்பரேட் கம்பெனிக்காரன், பெரிய பணக்காரனாக இருக்கான். திடீர்னு பார்த்தா ஏன் பிச்சைக்காரன் ஆயிடுறான் சொல்லு. உதாரணத்துக்கு இப்போ நம்ம சிவாஜி கணேசன் அவர்களின் குடும்பத்தை எடுத்துக்கோவேன். ராஜ்ய வம்சமாக வாழ்ந்தாங்கப்பா. இப்போ இன்றைக்கி எல்லாம் ஏழை போதா, எல்லாம் கடன் 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 கடன். இன்றைக்கி என்ன ஆகுமோ ஏதாகுமோ, கோர்ட்டார் என்ன சொல்ல போகிறாங்களோ. அந்த போக் ரோடு என்ன சவுத் போக் ரோடா, நான் அவங்க வீட்டாண்டெல்லாம் நான் சின்ன வயசுலேயே அந்த தெரு எம்ஜிஆர் ஆஃபீஸில் எனக்கு தெரியும். சரி, அதை பற்றி நான் பேசவில்லை. இன்று என்ன நிலை அவர்களது நிலை? ஆனானப்பட்ட சிவாஜி அன்னை இல்லம். அதுக்கே இந்த நிலையை நான் இந்த பிச்சைக்கார பசங்க, நான் கட்சிக்காரங்களை சொல்கிறேன், ஆட்டையை போட்டு அவன் வீட்டில் கொதிச்சிக்கின்னு இருந்த அந்த ஒலை சட்டியை அப்படியே தூக்கிட்டு போனோம். வாழ்க்கையெல்லாம் நாசமாக தானே போவோம். இதை பார்த்தா திருந்துங்களாடே கட்சிக்கார திருட்டு நாய்ங்களா, எச்ச பசங்களை. இந்த பிரியாணி கொடுக்கறது, அப்புறம் அந்த ஏழை மக்களை கொத்தடிமையாக மாற்றி வாழ வைக்கலாம்னு நினைக்கிறது எல்லாமே உங்கள் ஆட்டம் அடங்காது. அவங்க ஆட்டம் அவள் தான் க்ளோஸு. 2026 நீங்கள் எல்லா கட்சிக்காரனும் நக்க போகிறீங்க. இயற்கை பூந்து விளையாடிடும் உங்களை, பார்த்துக்க. ஒரு பாவமும் மரியாதை உழைத்து சிவாஜி கணேசன் கட்டிய அந்த மாளிகை, வசந்த மாளிகை, அன்னை இல்லமே ஒன்றும் இல்லாத நொல்லையாக போயிடுச்சுன்னா நீங்கள்லாம் யாரா டேய்? பார்த்துங்க சில்ட்ரன்ஸ், இதுதான் இதை சொல்லுவதற்காகத்தான் தாத்தா அவ்வளோ நேரம் புரியலையோ எதையோ சொல்லின்னு இருக்கேன். ஆமாம், திருவள்ளுவர் சொன்னது மட்டும் அப்படியே புரிஞ்சிடுச்சா? பாரதி சொன்னது மட்டும் அப்படியே புரிஞ்சிடுச்சா? அதையும் அவனோ ஒருத்தன் விளக்க உரை எழுதி வச்சுருப்பான், தெளிவு உரை எழுதி வச்சுருப்பான். அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். தாத்தா பேசுகிறதாவது எல்லாருக்கும் புரியும், லோக்கல் பாஷையில் பேசினுக்கிறேன்ல. ஸோ அனிவே மை டியர் போர்டு சில்ட்ரன்ஸ், தாத்தா சொல்வது போல் சொந்த தொழில் தொடங்கு, ஒத்துழைய அமைத்தான், பிரிந்து வாழ், தனித்து வாழ், சிறந்து வாழ்.
ஆமாம், தனி மரம் தோப்பாவாதுன்னுவான். ஆமாம், கிட்ட அவனை நைஸாக கூப்பிடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பலான்னு ஒரே அடி அந்த செவ்வுல இவ்வளோ திரும்பி அவன் ஓட விடணும். நீ தனி மனிதன் ஒருவனால் தான், தனி மனிதன் ஒருவனுக்கு உணவு இல்லை என்றால் ஜகத்தினை அழிப்போம் நாம் பாரதி. யார்? தனி மனிதனுக்கு. தோப்புக்கு இல்லை, தோப்பு மயில் தோப்பு, தோப்பில் சாராயம் குடிக்கலாம், ஃபிகரை கூட்டின்னு போய் அவனுக்கும் தெரியாமல் வேலை பார்க்கலாம். அதுதான் தோப்பு. தோப்பு என்பது ஆமாம், பல மரத்தை பார்த்த தச்சன் ஒரு மரத்தையும் வேலை செய்ய மாட்டான். அதுதான் தோப்பு. தோப்புக்குள்ளார ஒரு ஒரு கார்பெண்டரை கூட்டிகிட்டு போய் வந்து ஏதாவது ஒரு மரத்தை எடுத்து டேபிள் செய்யலான்னு சொல்லு. அந்த கம்மாட்டி ஃபுல்லாக எல்லா தோப்பையும் சுற்றி பார்த்துட்டு முதலாளி நாளைக்கு வர முதலாளிட்டு போயிடுவான். அப்படியே இன்று போய் நாளை வா, காலம்பூரா போவான், சுற்றுவான், வருவான், காலம்பூரா போவான், சுற்றுவான். அவன் என்னடா ஒரு மரத்தை கூட எடுத்து நீ ஒரு டேபிள் செஞ்சு தர மாட்டியா? முதலாளி எந்த மரம் நல்ல மரம்னு இன்னும் எனக்கு கரெக்டாக தெளிவுக்கு வரல. தோப்பாவது மயிராகுது. தனி மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் பாரதி. ரௌத்திரம் கொள் பாரதி. அந்த மாதிரி ரௌத்திரம் கொள்ளப்பா, ரௌத்திரம் கொள். சொந்த சோத்து துணினா அவனுக்கு வீரம் வரும். ஓசி சோறு இலவசன்னு கனா முன்னான்னு துண்ணா அவனுக்கு எங்கேருந்து வீரம் வரும்? 62 வயசில் வீரம் இருக்குது. இப்போ கூட நல்லா சின்ன பொண்ணுங்களாம் ஒரு 200 நேற்று சொன்னேன் அந்த மாதிரி ஒரு 200 சின்ன பெண்களா அப்படியே எனக்கு கல்யாணம் கட்டி வையன். எப்பேற்பட்ட சிங்க குட்டிகளை பற்றி தரேன் பார். உன்னால் முடியுமா? 25 வயசு, சத்து இல்லை, ஆன்மா இல்லை, கஞ்சா தண்ணி ஊசி எல்லாம் செத்து வச்சு கஞ்சா போட்டுட்டு கற்பழிக்க தான் உனக்கு தெரியுமே தவிர கல்யாணம் கட்டி ஒரு புள்ள பேக்க தெரியுமா? உனக்கும் முடியாது, அவளாலேயும் முடியாது. அதுவும் கஞ்சா. அந்த பொண்ணு கஞ்சா தண்ணி பீரு ஸ்கூலு டான்ஸு ரீலு ஷார்ட்ஸு அதெல்லாம் மழியத்தா மழியத்தா மாலங்குவோம். அதுதான் சரி. ஓகே, மை டியர் போர்டு வாட்சர்ஸ், திங்க் அபவுட் யுவர் செல்ஃப், ரைட்? திங்க் அபவுட் யுவர் லைஃப். Think about this, what kind of situation was going on. இப்போ இந்த கண்டிஷன் போயினுக்குது. You have to think about that. It is very important. This is the time to think, right? This is the time to think. அப்படின்னு திங்க் பண்ணலன்னா தாத்தா ஆரம்பத்தில் சொன்னம்பார், வழிகள் 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 என்னுள்ள உலக மக்கள் எல்லோருக்கும் உள்ளுக்குள் இருக்கிற வழிகளுக்கு வழி இல்லாமல் போய்டும். பார்த்தீனோ வழி வே 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 எப்படி இந்த வழிகள் எல்லாம் எந்த வழியில் வெளியில் போகும்னு தெரியாமல் செத்துடுவேன் ஹார்ட் அட்டாக்கில். பார்த்துக்க. தேங்க்யூ. அன்பானவர்களே, மார்ச் 2025 இதே கனி. ஆமாம், இது இன்றைக்கி தேதி 5 தானே. ஆமாம், மாதத்திற்கு 2 முறை வரும் என்று நினைக்கிறேன். 15 நாளைக்கு ஒரு தடவை. ஆமாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படித்தீர்கள்னா நிறைய விஷயம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் வாலிப பெண்களும் வாலிபர்களும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் அதுக்கப்புறம் உங்கள் செயல். ஆமாம், எம்ஜிஆருக்கு பின் சரிவை நோக்கி தமிழகம். கீழே பாருங்கள், எம்ஜிஆருக்கு பின் சரிவை நோக்கி தமிழகம். ஆமாம், உள்ள ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஆமாம், அந்த ஆசிரியரே அவருடைய முன்னோட்டம் அவர் ஒரு இது பண்ணியிருக்கிறாரு. எவ்வளோ அங்கே பார்த்தீங்களா? அந்த முகத்தை பார்த்தீங்களாங்க? இந்த மாதிரி ஒரு முகத்தை எங்கேயாவது காட்டுங்க பார்க்கலாம். இவ்வளோ அழகான ஒரு முகம். அந்த சிரிப்பு பார்த்தீங்களா? உண்மையிலே அவரை பொன்மன செம்மல், அப்புறம் புரட்சி தலைவர், அப்புறம் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள், இது மாதிரி எப்படி வாத்தியார், இன்னும் எவ்வளவோ அப்பா எவ்வளவோ. அதாவது இந்த மாதிரி பிறக்க முடியாதுங்க. ஆமாம், நான் சாக்லேட் ஹவுஸை பற்றி பேசுகிறேன், அரிஸ்டாலை பற்றி பேசுகிறேன், இங்கர்சால் பற்றி பேசுகிறேன், எமர்சன் பற்றி பேசுகிறேன், டார்வின் பற்றி பேசுகிறேன், இயேசுநாதர் பற்றி பேசுகிறேன், புத்தர் பற்றி பேசுகிறேன், அண்ணா, காமராஜர், கக்கன்னு நான் யாரும் விடலை, எல்லாரையும் பற்றி பேசுகிறேன். ஆனால் எனக்கு ரொம்பவும் பிடித்தவர் எம்ஜிஆர். இவர்களை எல்லாம் காட்டிலும் பிடித்தவர் எம்ஜிஆர். இந்த சமூகத்துக்காகவே, இந்த மக்களுக்காகவே, ஏழை மக்களுக்காகவே வாழ்ந்தவர். ஆமாம், நிறைவு குறைவு எல்லாத்துலேயும் எல்லா நிறைவு, ஆமாம், குறைவு இது எல்லாரோடமும் உண்டு. அதில் சில பர்சனல் விஷயங்கள், சில விஷயங்களை பற்றி நம்ம பேசக்கூடாது.
ஈவன் தோ நான் கூட பொதுவாக தான் பேசுவேன், யாரையும் குறிப்பிட்டு பேச மாட்டேன். பாருங்கள், நன்மையை நம்மையும் பாரு நாடே சிரிக்கும். நம்மையும் பாரு, பாருங்கள், நம்மையும் பாரு நாடே சிரிக்கும். அப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் ஒன்றும் புதுசாக உங்களை போயிட்டு வந்து அப்படியே வந்து தூண்டுதல் பண்ணலை. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், சின்ன பாப்பாக்கெல்லாம் தெரியும், சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே என்ன எழுதிருக்கு பாருங்கள், கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் படிங்க. நீங்கள் ஒரு தடவை பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் அந்த பாஸ்போர்ட் கூட நீங்கள் படிக்க முடியும். அதுக்கு தான் அந்த க்ளோஸில் நான் காட்டுறேன். அங்கே என்ன எழுதிருக்கு பார்த்தீங்களா? பசியில் 10 ரூபாய் திருடினால் அவன் குற்றவாளி. பசியில் 10 ரூபாய் திருடினா அவன் யார்? குற்றவாளி. ஆனால் அதுவே பதவியில் பல கோடி திருடினால் அவன் அரசியல்வாதி. ஆனால் பசியில் ஒருத்தவன் 10 ரூபா திருடினா அவன் திருட. ஆனால் பதவியில் ஒருத்தவன் பல கோடி ரூபாய் திருடினா அவன் அரசியல்வாதி. அப்போ இந்த ஏழை மக்கள் எத்தனை நாளுக்கு இப்படி கொத்தடிமைகளால் படிக்காமல் அறிவு இல்லாமல் அப்படியே வாழ போகிறீங்க? தமிழர்களை தான் சொல்கிறேன். சரி, இந்தியாவை கூட சொல்லலாம், இல்லை சரி உலகத்தை கூட சொல்லலாம். யாரெல்லாம் இந்த மாதிரி இந்த பதவி ஆசை பிடித்தவர்களுக்கு ஓட்டு போடுறீங்களோ அவங்கள தான் நான் குற்றவாளின்னு சொல்வேன். ஸோ நான் இங்கே யாரை குற்றவாளி என்று சொல்கிறேன்? அரசியல்வாதிகளை அல்ல, மக்களை. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு இல்லையா? மக்கள் தீர்ப்பு தானேங்க மகேசனுடைய தீர்ப்பு. அப்போது மகேசன் என்பது யார்? மக்கள் தானே. அப்படிப்பட்ட மக்கள் குடிக்கும். குடி என்பது மூசரம், பிரியாணி என்பது மலம், இதற்காக நாட்டை கூறு போட்டு விட்டீங்களப்பா. மக்களே, உங்களை தான்ப்பா சொல்கிறேன், என்ன சேர்க்காதீங்க. நான் எம்ஜிஆருக்கு மட்டும் நான் ஓட்டு போட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்ன வரைக்கும் நான் யாருக்கும் ஓட்டு போடல, யார்ட்டையும் நான் காசு வாங்கி சாப்பிடு. எங்கள் வீட்டிலலாம் சண்டை போடுவேன். அந்த மாதிரி எனக்கு தெரியாமல் எதாவது வாங்கியிருந்தா வாங்கினாங்களே, என்ன போனாங்களோ வந்தவங்களோ எனக்கு தெரியாது. பட் சண்டை பிடிப்பேன், நான் கத்துவேன், வாழ் கத்துவேன். சரி, எது எப்படியோ நான் இந்த விஷயத்தை, இந்த ஆர்டிக்கல் அப்படியே ஒரு தடவை பார்த்துங்க. கொஞ்சம் நீங்கள் பாஸ் பண்ணி கூட நான் க்ளோஸில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் அதை பாஸ் போட்டு கூட நீங்கள் அதை படித்து தெரிஞ்சிக்க முடியும். சரி, நான் அப்படியே படிக்கிறேன். அதுதான் நம்ம வேலை. அப்போது இங்கே பாருங்கள், அதாவது நான் ரொம்ப ஆரம்பமே வேதனையாக இருக்குதுங்க. ஊரார் வேர்வையில் உடலை வளர்ப்பவன் உலகத்திலே கோழைகளின் தலைவனாம். நம்ம தலைவர் தான் சொல்கிறார், வேறு யாரையும் இல்லை. அது திமுக தலைவர், அப்புறம் அதிமுக தலைவர்கள் தான். ஆமாம், அதிமுக தலைவர்கள் தாங்க. அங்கே இருந்தவங்க, எம்ஜிஆர் கிட்ட இருந்தவங்க தாங்க எல்லோரும் இப்போ இங்கே திமுகவில் இருக்காங்க. புரியுதுங்களா? ஆமாம், பாருங்கள், ஊரார் வேர்வையில். என்னது ஊரார்னா யாருங்க? நீங்கள், நான், இந்த மாதிரி ஏழைகள், இந்த துப்புரவு தொழிலாளர்களை பாருங்கள். காலையில் பார்த்தங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. முன்னெல்லாம் அந்த துப்புரவு தொழிலாளர்கள் ஃபுல் போதியில் தான் அந்த ரோட்டில் இருக்கிற சாக்கடை கீக்கடை, அந்த கழிவுகள் எல்லாத்தையும் எடுப்பாங்க. அப்போவே சில சின்ன வயது பாப்பாங்கள்லாம் பார்ப்பேன். ரொம்ப மனசு எனக்கு வலிக்கும். காலையில் கூட பார்த்தேன், டீ வாங்கிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த மாதிரி ஊரார் வேர்வையில் உடலை வளர்ப்பவன் உலகத்திலே கோழைகளின் தலைவன். அல்ல, பார்த்தீங்களா? ஊரார் வேர்வையில் அந்த மாதிரி உடலை வளர்க்காதீங்க. ஓசியில் துண்ணூன்னு நினைக்காதீங்க. ஊரான் சோத்துக்கு ஆசைப்படாதீங்க. அவனை ஆட்டையை போட்டு நீ என்னத்தை பெருசாக வாழ்ந்துட்ட? உன் பொண்டாட்டி டிரைவர் கூட ஓடி போச்சு, அவள்தான். நீ ஊரானா ஆட்டையை போட்ட, அவன் வயிற்றுச்சில் வாங்கி கட்டிட்டோம். உன் பொண்டாட்டியே பக்கத்து வீட்டுக்காரன் ஓட்டின்னு போயிட்டான். மிஞ்சிதா கதை, தீனிக்கு தானி சரியாக போச்சா? அப்படி தான் ஆகும். இதெல்லாம் பண்ணாத, அது மாதிரி தப்புலாம் பண்ணாதீங்க. ஸோ ஆசை முகம் படத்தில் ஆசை முகம் என்ற படத்தில் அந்த பாடலுடைய வரிகள் இருக்கிறது. ஊரார் வேர்வை, அந்த மாதிரி வரும், அதை விட்டுரு. ஊரார் வேர்வையில் உடலை வளர்ப்பவன் உலகத்தில் கோடைகளினுடைய தலைவன். சரியா? ஆசை முகம் படத்தில் எம்ஜிஆருக்காக வாலி எழுதியது. வாலி அவர்கள் பாடலாசிரியர். வாலி தான் அவருக்கு நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. கொள்கை பாடல்கள், தத்துவ பாடல்கள், செம்மையாக பாட்டு எழுதுவார். டபுள் மீனிங் பாட்டுலாம் நிறையா இருக்குது. அது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஆமாம், எம்ஜிஆருக்காக வாலி எழுதியது. இன்னொரு பாடலில் வாலி எழுதிய வரிகள் தான் மேலே தலைப்பாக உள்ளது. இன்னொரு பாட்டு நம்மையும் பாரு நாடே சிரிக்கும். அது ஒன்று இருக்கட்டும். அப்போது இன்றைக்கு தமிழகத்தின் நிலை எப்படி இருக்கிறது என்பதற்கு தான் இந்த கட்டுரையின் தலைப்பு. இந்த கட்டுரை, இந்த நம்மையும் பாரு நாடே சிரிக்கும், அதுதான் விஷயம். இது ஒரு இட்ஸ் அ பிக்சர் டைட்டில். சரியா? இன்றைக்கு தமிழகத்தின் நிலை இப்படி இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தின் நிலை இப்படி இருக்கிறது.
என்பதற்குத்தான் இந்த கட்டுரையின் தலைப்பு. சரியா? அப்போது இதைவிட மோசமாக தமிழகம் இருக்க முடியுமா என்பதற்கு விடை காண முடியாது. இதை விட மோசமாக தமிழகம் இருக்க முடியுமானா இதுவே அதிகம், இதுவே எக்ஸ்ட்ரீமு, இதுவே எங்கேயோ போயிடுச்சு, இதே தாங்க முடியலப்பா. இதே கொத்தடிக்கு மேலே தினம் வைரஸு, அது ரொட்டு லொசுக்கு, புண்ணு, சொறி, சிரங்கு, ஆஸ்பத்திரியில் க்யூவு, காசு, லஞ்சம், கிட்னி திருடுறான், கண்ணை திருடுறான், எல்லாத்தையும் திருடுறான். அப்படி ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு. இதை விட மோசமாக போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. இதை விட மோசமாக போகணுன்னா உலகம் அழியணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? அப்போ ஆமாம், என்னது, ஆமாம், இதை விட மோசமாக தமிழகம் இருக்க முடியுமா என்பதற்கு விடை காண முடியாது அப்படின்ட்டார். யார்? இந்த ஆசிரியர் விஜயன். இந்த பத்திரிகையுடைய ஆசிரியர் பேர் விஜயன். சரியா? அப்போது ஆள்வோரும் சரி. யார் ஆள்வோர்னா? யார்? ஆட்சி பண்ணின்னு இருக்கிறவங்க. அப்புறம் எதிர்ப்போரும் சரி. அது யார்? எதிர்கட்சிக்காரர்கள். ஆமாம், எதிர்கட்சிக்காரனா யார்? அதிமுக. ரொம்ப யோக்கிய உத்தம புத்திரர்கள், எம்ஜிஆர் ஃபோட்டோ போட்டுட்டு பழப்பு நடத்துகிறவங்க, திருட்டு பசங்க. ஆமாம். ஆள்வோரும் சரி, எதிர்ப்போரும் சரி, ஓட்டு போடும் மகா ஜனங்களும் சரி. இங்கே தான் முக்கியம். ஆள்வோரும் சரி, அப்புறம் என்னது, எதிர்கட்சியோரும் சரி, மெயின் மக்கள் மதிகட்ட மக்கள், அயோக்கிய மக்கள், திருட்டு கமநாட்டிகள். ஆமாம், இலவசத்துக்கு என்னது, பாவாடையை தூக்கும் பெண்கள், இலவசத்துக்கு பாவாடை அப்படி தூக்குறது, அந்த மாதிரி கருமம், சனிங்க, இழவுங்க, தரிதிரங்க, தண்ட கருமாந்திரங்கள். யார்? இந்த மக்கள் தான் தேச துரோகிகள். இந்த மக்கள் தான் இன்றைக்கி தமிழகம் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு சென்றதுக்கு மகா முக்கிய காரணம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு இல்லையா? இந்த மக்கள் பண்ண அயோக்கிய தனம்தாயா இன்றைக்கி நாடு தலைகளாக போயிடுச்சு. ஸோ மக்கள் தான் இங்கே மாபெரும் குற்றவாளி. யார்? மக்கள் தான். சரி, ஓகேவா? சரி, அப்போது இந்த மக்கள் யார் யார்? நல்லா மறுபடியும் ஒரு தடவை பார்த்துருவோம். ஆள்வோரும் சரி, எதிர்ப்போரும் சரி, ஓட்டு போடும் மகா ஜனங்களும் சரி, நேர்மையின்றி, ஒழுக்கமின்றி, ஒன்றுக்கொன்றுள்ளாகி ஐக்கியமாட்டுகிறார். ஒன்றுக்கு ஒன்று அப்படி பிணைது அப்படியே இந்த பாம்பு, நல்ல பாம்பு, சார பாம்பு ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிங்கன்னு, அது என்ன சார பாம்பை பேக்குமா இல்லை நல்ல பாம்பை பேக்குமான்னு நமக்கு தெரியாது. அப்படி தான் பிறண்டுட்டு பார்த்துருக்கேன், நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று பிணைந்து ஐக்கியமாயி, ஆமாம், கூவும் ஒன்றானது மாதிரி, சாக்கடையும் ஒன்றான மாதிரி, திருவேணி சங்கம மாதிரி, கங்கா யமுனா சரஸ்வதி அப்படியே கலந்தான்னா எல்லாம் அழுக்குப்பா, எல்லாம் அழுக்கு. இப்போ 63 கோடி பேர் மூத்தத்தையும் பீயையும் தாங்கி சென்றது தான் யமுனா, கங்கா யமுனா, அப்புறம் என்னது சரஸ்வதி. நல்லா பொம்பளைங்க பேராகவே இருக்குதுப்பா. சரி, அப்புறம் அப்படியே போதாமா? ஆமாம், ஐக்கியமாகி போனார்கள். அழுக்கு அசிங்கம். ஏழைகள் பாவம். ஏழை மக்களின் இதயங்களை புண்படுத்திவிட்டு, ஏறி மிதித்துவிட்டு, அவர்களை கொள்ளையடித்து, அவர்கள் பணம் மட்டுமல்ல, அவர்கள் இருதயம், கண், காது, கிட்னி எல்லாத்தையும் திருடி விற்க ஆரம்பிச்சிட்டேன். என் திருட்டு பையன். சரி, விட்ரு. நேர்மையின்றி, ஒழுக்கமின்றி, ஒன்றுக்கு ஒன்றாக ஐக்கியமாக விட்டார்கள். முன்பு சொல்வார்கள், அப்போது முன்ன காலத்திலலாம், நான் கூட சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் அந்த கேள்விப்பாட்டு இருக்கிறேன். என்னான்னு முன்பு சொல்வார்கள், மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி, மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி. அப்போ நல்லா இருந்ததுப்பா. ஆமாம் என்று அப்போ சொல்லுவாங்க. அது தமிழகம் பொற்காலமாக இருந்தபோது, அப்போ தமிழகம் நல்லா இருந்தது, பொற்காலமாக இருந்தது. அப்போ மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி அப்படி என்று சொன்னார்கள். அந்த காலம் அது, இந்த காலம் இல்லை. அப்புறம் இப்போ இருந்தபோது, இப்பொழுது எப்படி? இப்பொழுது மக்கள் எவ்வழி மன்னன் அவ்வழி, மக்கள் எவ்வழி மன்னன் அவ்வழி. மக்கள் கஞ்சா காட்டுறானா, மன்னனுக்கு தெரிஞ்சால் சரி காட்டுட்டு போ. மக்கள் நம்ம பாலியல் தொல்லை பண்ணுறானா, 3 வயசு பாப்பாவை கூட்டுட்டு போய் 10 பேர் சேர்ந்து வேலையை பார்த்துட்டு அப்படியே கொளுத்தி அங்கே அப்படியே தூக்கி போய் அங்கேயே போட்டுட்டு போகிறானா, மன்னனுக்கு விஷயம் போச்சா? அப்படியே சரி நான் வெளியே எடுத்து விட்டுறேன், வெளியே போடா போயிட்டு அப்படியே கொடுக்க வேண்டியது கமிஷனை மட்டும் கொடுத்துருங்கடா. கமிஷனை கொடுக்காம போயிருங்கடாடா பொலம்போக்கு வச்சு பசங்களா, கொடுத்துட்டு போ. அப்புறம் என்னது, ஊசியா கட்டிட்டியா, பத்திரமா போயிட்டியா, பத்திரமா ஒரு நாள் போக முடியலையா, நானே ஃப்ளைட்டு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுமா, ஃபாரினில் ஏதாவது ஒரு தீவு வாங்கி கொடுக்கணுமா,
எந்த ஏஜென்சி எந்த ட்ராவல்ஸ்காரன் அவனுக்கு போடு ஃபோனை போடு, நான் வாங்கி தரேன், சொல்லாமல் கொள்ளாமல் போ, நானே பாதுகாப்பு, நம்ம பசங்க நான் போலீஸ்காரன் அனுப்பி வைக்கிறேன் பாதுகாப்பாக. நான் மீடியா வரைக்கும் போயிடுச்சு விஷயம். எப்படியா ராத்திரியாக நானே உன்னை வந்து பக்காவாக சொந்த ஃப்ளைட்டில் கூட்டின்னு போய் விட்டுறேன். அப்புறம் அங்கே போய் படிச்சுக்கோ. எது மன்னன் மக்கள் வழி என்னது இப்போது மக்கள் எவ்வழி மன்னன் அவ்வழி. ஆமாம், பொண்ணை கடத்துறியாடா, கடல் வழியாக கடத்த போறியா, ஏரோப்ளைன் வழியாக கடத்த போறியா, ட்ரக்கு மூலியமாக கடத்த போறியா, இல்லை அந்த அமரர் ஊர்தி இருக்குது, அது பேர் என்னது, ஆம்புலன்ஸில் போட்டு கடத்த போறியா, எப்படியா வேணால் கட்டு, பட் கரெக்டாக கமிஷன் மட்டும் கொடுத்துடு, ரைட்டா? இதான் மன்னன் மக்கள் வழி அப்படி, மன்னன் வழி இப்படி. மன்னனுக்கு தேவையானது கமிஷன். மக்கள் நீ என்ன வேணால் பண்ணு, காட்டை எரிக்கிறியா எரிச்சிக்க. ஆமாம், ஆற்றுல இருக்கிற மொத்த மண்ணையும் அழுறியா, கேரளாவுக்கு கொண்டு போறியா, இல்லைன்னா எங்கே அமெரிக்காவுக்கு கொண்டு போறியா, எப்படியோ கொண்டு போ, முடிஞ்சா எடுத்துன்னு போ, சந்தனமரம் வெட்டிக்கோ. ஆமாம், ரெட்வுட் ஒரு சினிமா படம் ஒன்று வந்தது. ஐயோ அந்த அல்லு அர்ஜுன் அவன் ஏதோ யோமா அந்த படத்தை பார்த்ததுக்கு பேசாமல் நான் போய் தற்கொலை இருக்க தூக்கு கயிறு போட்டுட்டு அப்படியே கழுத்தை நெருக்கி, இல்லைன்னா எலி மருந்து துண்டாக சேர்த்துருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு செம்மரம். ஐயோயோ கடவுளே. ஸோ இந்த மாதிரி தான் மக்கள். ஆயிரம் குற்றங்கள், ஆயிரம் குற்றங்கள், லட்சம் குற்றங்கள், கோடி கணக்கான குற்றங்கள் மக்கள் செய்வான். மன்னன் அதை ஆதரிப்பான். மன்னனுக்கு தேவையானது கமிஷன். மக்கள் எவ்வழியோ மன்னன் அவ்வழி. பொற்காலம், அந்த பொற்காலத்தில் அப்படி கிடையாது. மன்னன் எவ்வழியோ அப்படி மக்கள் இருந்தார்கள். அது பொற்காலமாக இருந்தது. இன்று மக்கள் எவ்வழியோ அதனால் மன்னன் அவ்வழி ஆகிவிட்டான். அதனால தான் அவனுக்கு ஆடிகாரு நம்ம சென்னையே வாங்கி வச்சுன்னு இருக்கிறானுங்களே. சென்னை மொத்தமாக அவனுக்கு பணமாக இருக்குது. 300 பேராமே அவங்க குடும்பத்தில். சரி, எப்படியோ போட்டும் விடு. மக்கள் எவ்வழி மன்னன் அவ்வழி என்று தலை கீழாகி தமிழகம் வீழ்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. எப்பயோ சென்று போயிடுச்சு, எப்பயோ முடிஞ்சிச்சு. ஆமாம், எப்போவோ கப்பல் வந்து என்ன ஆயிடுச்சு, டைட்டானிக் கப்பல் எப்போவோ முடிஞ்சு போச்சு. ஜேம்ஸ் கேமரன் இன்னும் போய் அங்கே ஆராய்ச்சி பண்ணின்னு இருக்கிறார் போல இருக்குது. சரி, அது விட்டுரு, அது உயிரோடு இருக்கிறாரா இல்லையா எனக்கு தெரியாது, சும்மா அப்படி ஃப்ளோவில் வந்துடுச்சு. சரியா என்று தலை கீழாகி தமிழகம் வீழ்ச்சி பாதையில் சென்று கொண்டு இருக்கிறது. ஓகே. 1972 எம்ஜிஆர் திமுக அரசின் நேர்மையற்ற செயலை சுட்டிக்காட்டி சொத்து கணக்கை கேட்டதால் அவர் திமுகவை விட்டு விலக்கப்பட்டு, எதனால் அவர் விலக்கப்பட்டார் தெரியுதா உங்களுக்கு? 1972 சொத்து குவிப்பு வழக்குக்கு. ஆமாம், சொத்து குவிப்பு அந்த கணக்கு காட்டுறதுனால திமுக அவர் தூக்கிட்டாங்க. 1972 அவர் ஏன்னா அந்த கட்சியிலேருந்து விலக்கிட்டாங்க. சொத்து கணக்கு, அது என்ன கணக்கு? திமுக அரசின் நேர்மையற்ற செயலை சுட்டி காட்டி சொத்து கணக்கை கேட்டதால் அவர் திமுகவை விட்டு விலக்கப்பட்டு, அதனால் மக்களின் விருப்பத்தால் அதிமுகவை தொடங்கும்படியானது. அவர் தேவையில்லாம், அவருக்கு சினிமா தான் முக்கியம். அவர் அப்படி தான் இருந்தார். அரசியலில் காங்கிரஸ் அதில் இருந்து அப்புறம் அப்படியே அண்ணாவின் கொள்கை, பெரியாரின் கொள்கை அப்படியே வந்து உள்ள. பட் அவருக்கு தேவை சினிமா தான். அவர் காலமாக சினிமாவில் தான் அவருடைய கவனம் முழுதும் இருந்தது. சினிமாவில் அவர் எல்லாமுமாக இருந்தார். சினிமாவை அவரை காட்டிலும் எவனாலையும் ஃபாரினர்ஸே நொந்துட்டானுங்க. ஐயோ யார் அவர் அப்படின்ட்டு. ஃபாரின்ஸ் பெரிய ஹாலிவுட் அவன் நொந்துட்டான் எம்ஜிஆர். அப்பா ஐயோ அந்த மாதிரி. ஸோ அது என்ன அவங்க சொல்லப்பட்டு இருக்குது என்றால், ஆமாம், சொத்து கணக்கை கேட்டதால் அவர் திமுகவை விட்டு விலக்கப்பட்டு, அதனால் மக்களின் விருப்பத்தால் அதிமுகவை தொடங்கும்படி ஆனது. அதுதான் உண்மை. அப்புறம் அது ஊழலை எதிர்த்து உருவான கட்சி. எது? அதிமுக கட்சி எதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி? எதற்காக இந்திய ராமச்சந்திரன் அவர்கள் உருவாக்கினார்? மக்களுக்காக மட்டுமல்லாமல் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அது உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அதிமுக கட்சிக்காரன் இன்றைக்கி எங்கே இருக்கிறான்? திமுக கட்சியில் தான் இருக்கிறான். ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று தொடங்கப்பட்ட ஒரு கட்சியின் சேர்ந்த தொண்டர்கள் இன்னைக்கு எங்கே இருக்கிறான்? திருட்டு கும்பல் கூட இருக்கிறான், திமுக கூட இருக்கிறான். அப்போ இந்த எடப்பாடி ஏதோ பன்னீர்செல்வம், அந்த சசிகலாவெல்லாம் நீங்கள் அவங்களெல்லாம் மதிக்கலாமா? அவங்க பேச்செல்லாம் கேட்கலாமா? அதெல்லாம் பாவம். அந்த ஜெயலலிதா ரொம்ப வாட் அ பியூட்டிஃபுல் லேடி. அவங்க
நான் பயங்கர ரசிகன், ஜெயலலிதாவுடைய மிகப்பெரிய ரசிகன். அந்த ஒளி விளக்கு படத்தில் அந்த டான்ஸ், ஃபஸ்ட்டு டான்ஸு, ஐம் அ டான்ஸர். அப்போது அந்த டான்ஸ் நான் அப்படியே மெய் மறந்து ரசிப்பேன். பல தடவை அந்த படம் நான் பார்த்துருக்கேன். எம்ஜிஆருக்காக அல்ல, ஜெயலலிதாவுக்காக. அது மாதிரி ஜெயலலிதா சாங்ஸ் எல்லாம் அந்த டான்ஸ், கவர்ச்சி டான்ஸ் அப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும். நீரு நெருப்பில் ஒரு டான்ஸ் ஒன்று இருக்கும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நிறைய படங்கள் அந்த மாதிரி என்னால் சொல்ல முடியும். அனாதை ஆனந்தன் சொல்லிட்டு ஒரு படம், அந்த படத்தில் ரவிச்சந்திரன் தான் அந்த படத்தில் ஹீரோ. அந்த படத்தில் ஒரு பாட்டு செம்ம, உலகம் பொல்லாத உலகம், எவரும் இல்லாத உலகம், சாவாப்பா. ஒரு மாதிரி ஒரு ஸ்கர்ட் மாதிரி ஒன்று போட்டு, ஒரு மாதிரி நரிக்கோட்டி மாதிரி ஒரு ட்ரெஸ், அது தெரில, சரியாக தெரியல, மறந்து போயிடுச்சு, சின்ன வயசில் பார்த்தது. அவ்வளோ அந்த மாதிரி நான் ஒரு பேய் ஜெயலலிதாவின் அப்படி ஒரு ரசிகன் நான். அது கொண்டானுங்க. அது என்ன பார்த்துக்கலாம். தொடங்கும்படி அதனால் மக்களின் விருப்பத்தால் அதிமுகவை தொடங்கும்படி ஆனது. அது ஊழலை எதிர்த்து உருவான ஒரு கட்சி. ஆனால் அவருக்கு பின் திமுகவானது, அதான் அதிமுகவானது ஜெயலலிதா வசமாகி ஆட்சிக்கு வந்தாலும் திமுகவை விட மோசமில்லை. உண்மை, கரெக்ட். ஆமாம், என்னதான் ஜெயலலிதா ஆட்சி பீடத்திற்கு வந்தாலும் திமுக அளவுக்கு ஜெயலலிதா மோசம் கிடையாது. திமுக மகா திருட்டு பசங்க பாவனுங்க. ஆமாம், என்னது திமுக, என்ன திருடர்களின் முன்னேற்ற கழகம், அதுதான் திமுக. அது அப்படி வச்சுக்கோ, சரியா? ஜெயலலிதா வசமாகி ஆட்சிக்கு வந்தாலும் திமுகவை விட மோசமில்லை. ஆமாம், ஜெயலலிதா வந்தாலும் திமுக அளவில் அது அவ்வளோ கேவலமாக இல்லை. ஆனால் ஊழல் வளர்ந்து சசிகலா என்ற தீய சக்தியால் ஜெயலலிதாவும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி சிறை சென்று அவரது 2000, ஆமாம், அது சசிகலா ஒரு மிகப்பெரிய சாத்தான். சசிகலா 4 வருஷமோ 5 வருஷமோ ஜெயிலெல்லாம் இருந்து இன்றைக்கி இந்த பக்கம் எங்கள் வீட்டுக்கு பக்கம் தான், அந்த ஊரை பக்கம், அந்த பக்கம் அங்கே அந்த பக்கம்லாம் என்னமோ ஏதோ 1000 என்னது 1,00,000 1000 என்னமோ அவ்வளோ சொத்து இருக்குதாம்பா, அவ்வளோ சொத்து இருக்குதான். இது எல்லாம் நியாயமா? இதுக்கு இந்த தீபம் போடுறது இது யார்? நான் அந்த அம்மாவை நான் தப்பு சொல்ல மாட்டேன். அந்த அம்மாவை சசிகலாவை நான் குற்றம் சொல்லவே மாட்டேன். திருட்டு பசங்க, மக்கள் 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 எல்லாம் ஆட்டையை போடுறாயா. ஏரி குளம் குட்டை கிட்ட கிணத்தெல்லாம் விற்றுறாயா. அந்த அரசு அந்த திருட்டு பசங்க, அந்த என்னது வட்டாட்சியார் ஏன்னா ஒரு மயிராட்சியாரியார், அதான் இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இல்லை பத்திரம்லாம் பதிவு செய்யணும், தாசில்தார் ஆஃபீஸ். திருட்டு பசங்க மோசமான முறையில் சாவ போகிறானுங்க. ஆனால் பயங்கரமான வீட்லேயே போய் இப்போ அவர் இது பண்ணுவாராம், வீட்டில் தாசில்தார் வீட்டில் சைன் பண்ணுவாராம். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வீட்டில் பத்திரம் போனான், மூஞ்சி மகர காட்டியும் அவனையும் அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளைங்களையும் பார்த்தி எப்படி இருக்குதுன்னு எல்லாம் குட்டி கஞ்சா, ராத்திரி ஆனால் கிளப்பு, ராத்திரி ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல குடிச்சிட்டு வாந்தி எடுத்துக்கின்னு அவன் கூடியாது பட்டுக்கின்னு அப்படி தான் இருக்குது அவன் குடும்பத்தில் இருக்கிறதெல்லாம். இந்த போலீஸ்காரன் குடும்பத்தில் பாரு, கலெக்டர் குடும்பத்தில் பாரு, டாக்டருங்க குடும்பத்தில் பாரு, பெரிய பெரிய என்ஜினியர்னு சொல்கிறானே அவன் குடும்பத்துலலாம் பாரு, எல்லாம் நாதாரிங்க ஊசி போட்டுன்னு குடிச்சிக்கின்னு. இப்போ அந்த நடிகன் ஒருத்தன் தான் நான் பேர்னது ஷாருக்கானா, அவன் பையன் கூட ஏதோ ஒரு காசினோ எங்கேயோ கடலில் எங்கேயோ ஒரு இடத்துல சூதாடிங்கன்னு ஊசியை போட்டுக்கின்னு கஞ்சியில் ஏதோ அந்த ஏதோ மற்ற பையனா ஏன்னா ஒரு கர்மத்தை திருடுறான், எந்த கடத்துறான் போகிறான் வரான், கேவலமாக போச்சுப்பா. உலகம் அழியப்போகுது. இந்த மாதிரி சுட்டு பசங்களால் இயற்கை அப்படியே பார்த்து சும்மா இருக்குமா? ஸோ அப்படி தான். ஸோ என்ன ஆச்சு சொன்னாக்கா, அப்போ ஆனால் ஊழல் வளர்ந்து சசிகலா என்ற தீய சக்தியால் ஜெயலலிதாவும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி சிறை சென்று, சிறைக்கு போனாங்க. அது 100 கோடி ரூபா அந்த பல கூட கட்டல போலகுது. அது என்னமோ ஏலங்களெல்லாம் நடந்துக்கினது, கட்டாங்கலாம் கட்டலையா தெரியல. பாவம். ஆனால் ஜெயலலிதா ரியலி சேட் அபவுட் தட். அது பாவம், அரசியலுக்கு வந்துடக்கூடாது. எம்ஜி ராமச்சந்திரன் பண்ண மாபெரும் தப்பு. ஜெயலலிதாவை அரசியலுக்கு வராமல் தடுத்துருக்கணும். அவர் செய்ய மறந்து விட்டார். அது தவறு, அவர் பண்ண தவறு. அது எம்ஜி ராமச்சந்திரனிடம் எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான். ஜெயலலிதாவை அவர் அரசியலுக்கு வர வைக்காமல் அப்படியே அவருக்கு உண்டான ஒரு பொருளாகவே பார்த்து அப்படியே ஜாலி பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கணும். இதுக்குள்ளே கொண்டு வந்துருக்கக்கூடாது. சரி, ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி சிறை சென்று அவரது 2000 என்னது வாட் இஸ் இட்
இதோ இங்கே இருக்குங்க. அப்புறம் கூட நீங்கள் பார்த்து படிச்சுக்குங்க. ஓகேவா? அங்கே இருக்குது ஓரளவுக்கு. வேணுன்ற எடுத்து படிக்கணும்னா படிக்கலாம். நான்லாம் படிக்கலையா? ஆமாம் ஆமாம். எவ்வளோ 2000 கோடி, எவ்வளோ 2000 கோடிங்க மதிப்பில் 27 கிலோ தங்க நகைகள். அதாங்க இப்போ ரீசெண்ட்லி. ஆமாம், இந்த கர்நாடகா அங்காரா என்னமோ பங்காராவா அங்காராவோ ஒங்காராவோ என்ன ஒரு அளவு 1526 ஏக்கர் நில ஆவணங்கள் பெங்களூர் நீதிமன்றத்திலிருந்து தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டன. பட்டிருக்கு. என்ன பண்ண போகிறாங்களோ ஆட்டை போட்டுருவானுங்க. அதெல்லாம் திருட்டு பசங்க. அப்புறம் இந்த 1526 ஏக்கர் நில ஆவணங்கள் பெங்களூர் நீதிமன்றத்திலிருந்து தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆனால் அவர்களது தலைமையின் கீழ் சொத்து சேர்த்தவர்கள் எப்போது உலகுக்கு முன் கண்டுபிடிக்கப்படுவார்கள். ஜெயலலிதாவை கண்டுபிடிச்சாச்சு. ஜெயலலிதாவை கண்டுபிடிச்சாச்சு. பாவம், நல்ல வேலை அதுக்கு முன்னாடி அவங்க செத்துட்டாங்க. பாவம், 4 வருஷம்லாம் அவங்க ஜெயிலெல்லாம் இருந்தாங்கன்னா என்னை மாதிரி ஒரு ரசிகன் செத்துருப்பான். பயங்கர ரசிகன், ஜெயலலிதாவுடைய ரசிகன். பட் அவங்க அரசியல் வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. அதுவும் அந்த இவ்வளவு அந்த சசிகலாவுடைய நட்பு. எப்படி ஒரு எம்ஜிஆரிடம் பயிற்சி பெற்று எம்ஜிஆர் கூடவே இருந்து எம்ஜிஆரை சுற்றி சுற்றி வந்து எம்ஜிஆரிடம் 27 சினிமா படங்களோ என்னமோ நடிச்சிருக்குது ஜெயலலிதா. எப்படி அவரிடம் இருந்த ஒரு லேடி ஒரு தவறான ஒரு சேர்க்கை, ஒரு என்ன ஒரு உலகம் பாய்ந்த உலகம், என்ன கருமாந்திர சமூகம் இது, என்ன இழவு பிடிச்ச சமூகம். எப்படி போய் ஒரு சாத்தான் கூட வந்து ஒரு தொடர்பு ஏற்பட்டது, எப்படி இது நடந்தது? மக்கள் தான் பண்ணியிருப்பான். மக்கள் திருட்டு பையன், அயோக்கிய பையன், பிச்சைக்கார பையன், எச்ச பையன், மூத்தத்தை குடிக்கிறவன், சாராயம் தான் டாஸ்மாக்கு, அப்புறம் நல்லா தின்றவன், அந்த அவர் கொடுக்குற பிரியாணி அது தின்ற பயலாச்சே. அவ்வளோதான், அவன் கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஸோ அப்போது என்ன ஆயிடுச்சு, இதுதான் சூப்பர் மேட்ரு. ஓகே, என்னது அரசிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆனால் அவர்களது தலைமையின் கீழ் சொத்து சேர்த்தவர்கள் எப்போது உலகுக்கு முன் கண்டுபிடிக்கப்படுவார்கள்? இந்த ஓ பன்னீர்செல்வம், அப்புறம் இந்த எடப்பாடி, அப்புறம் யார் இந்த என்ன ஒடுது தினகர புனகர் எனகர், அப்புறம் இந்த சசிகலா, அப்புறம் அந்த கீழுகிறான் பார் பினாமி, எல்லாரையும் இந்த ஒன்றும் இல்லைப்பா. பேங்க்கில் போய் டோட்டலாக பேங்க் இந்த மேனேஜரை பிடிச்சி தூக்கின்னு போய் உள்ளே வச்சு கும்முறுன்னு கும்முறி ஒழுங்காக எவன் அக்கௌண்ட்டு வச்சுன்னு இருக்கிறான், அவன் டீட்டெயில்ஸ் எல்லாம், அப்பன் பேரும், ஊர் போய் எங்கே பிறந்தான், ஏன் பிறந்தான், எதுக்கு பிறந்தான், எந்த வகையில் பிறந்தான், இப்படி வந்தான், என்ன சொல்லி பண்ணுறான், இங்கே டோட்டலி ஃபுல்லாக அவனை 1 மணி நேரம் வச்சு நல்லா டார்க் ரூமில் வச்சு பொலன்னா எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவான், எல்லாத்தையும் சொல்லிடுவான். ஆனால் அவனுக்கு செய்ய மாட்டானுங்க, நல்லா கமிஷன் போயிடும். ஆனால் செய்ய மாட்டானுங்க. சரி, அப்படியா? ஓகே. இப்போது என்னது, அவர்களது தலைமையின் கீழே சொத்து சேர்த்தவர்கள் எப்போது உலகுக்கு முன் கண்டுபிடிக்கப்படுவார்கள்? எந்த ஒரு கல்கி வரப்போகிறாரு? எந்த ஒரு இயேசுநாதர் வரப்போகிறாரு? எந்த ஒரு அந்த கிறிஸ்து வரப்போகிறாரு? கிறிஸ்துவம் முஸ்லீம்லாம் வந்து அந்த என்னது திராவிட சிறுபான்மையினர் எல்லாம் அந்த திமுக கட்சி தான் ஓடு போடுறான். அப்போது திமுக கட்சி கூட சேர்ந்த அந்த கிறிஸ்துவர்கள், அப்புறம் யார் வந்து அந்த முஸ்லீம்களும் திருடர்கள் தானே. இப்போ ஒரு நண்பனை வைத்து அவன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை, ஒரு திருட்டு பையன் கூட எனக்கு நட்பு இருந்தால் அப்போ நானும் திருட்டு பையன் தான். என்ன தான் திருடல வரல என்னன்னா அவன் ரகசியங்கள்லாம் தெரிஞ்சால் கூட இந்த சர்ச்சில் ஒரு ஃபாதர் ஒருத்தன் ஒரு ரூமில் உட்காந்துருப்பான், நீ பண்ண குற்றத்தெல்லாம் சொல்லிட்டு பாவம் மன்னிப்பு கொடுக்குறான், கன்ஃபெஷன். அந்த மாதிரி தான். எனக்கு கர்மமாக போகலாடே, கர்மம். உங்களை பற்றி பேசுறதுக்கே இதுவாக கெட்ட வார்த்தையாக வருது. ஆமாம். அப்புறம் என்ன இது, தண்டிக்கப்படுவார்கள், என்னது எப்போது உலகுக்கு முன் கண்டுபிடிக்கப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள் என்று யார் கேட்பது? யார் கேட்பது? நான் தான் கேட்கணும். இந்த பத்திரிக்கைக்காரர் தான் கேட்கணும். வேறு இங்கே இருக்கிற பொறுப்புக்கு எச்சப்போய் அங்கே டாஸ்மாகில் குடிச்சின்னு இருப்பான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இங்கே எங்கேயா போது எவளையாவது ஒரு பாலியல் தொழிலை பண்ணுவதற்கோ, இல்லை எங்கேயாவது வந்து வன்முறை பண்ணுவதற்கோ, இல்லை கலவரம் பண்ணுவதற்கோ ஏற்பாடு பண்ணின்னு இருப்பார். அதுதான் 1008 சேனல் காலை பிடிச்சி கையமைக்கி விட்டு சொரிச்சு விட்டு துட்டு வாங்கி தூண்டுறானே மீடியாங்க, ப்ரைம் மீடியாவை, என்னமோ ஒரு மாதிரி மீடியா, சோசியல் மீடியா. சரி விடு. அப்படி எப்பொழுது தண்டிக்கப்படுவார்கள் என்று யார் கேட்பது? எம்ஜிஆர் ஊழலை எதிர்த்தார்.
அவரது பற்றாளர்கள் இன்று என்ன செய்கிறார்கள்? எம்ஜிஆர் ஊழலை எழுத்தாரியா கூட்டின்னு போய் அந்த திருட்டு பசங்களாம் ரூமில் வச்சு பொட்டி அங்கடியா வாங்கினாக்கா அவருக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா அவர் ஏகப்பட்ட உளவாளிகளை வைத்திருப்பார் எம்ஜிஆர். ஆமாம், தன்னை போலவே ஒரு 7-8 பேரை வந்து ஆமாம் ஒரு வச்சுருந்ததாவது சொல்கிறாங்க. நம்ம பார்த்ததில்ல. நான் எம்ஜிஆரை 3 தடவை பார்த்துருக்கேன், 3 times. நான் எம்ஜிஆர் கிட்ட ஒரு தடவை 10 அடி டிஸ்டன்ஸில் பார்த்துருக்கேன். அதை பற்றி நான் பேச தயாரில்லை. அது அப்படி என்னென்னா வச்சிருப்பாராம் அவரை போலவே இந்த மேடையில் இருப்பேன். என்னடா எம்ஜிஆர் அங்கே பேசிகிட்டு இருக்கிறாரு, இங்கே காரில் போகிறாரு. யாரை? கருணாநிதியை குழப்பறதுக்காக. ஏன்னா கருணாநிதி எப்படியாவது எம்ஜிஆரை கொன்னுன்றதுல ரொம்ப குறிக்கோளாக இருந்த ஒரு கேரக்டர் அது. சரி, அப்படி விட்ருங்க. எம்ஜிஆர் ஊழலை எதிர்த்தார். அவரது பற்றாளர்கள் இன்று என்ன செய்கிறார்கள்? திட்டு பசங்களாக இருக்காங்க. ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி, அதில் பற்றாளர் தான்ப்பா. அவர் ஃபோட்டோ வச்சுருந்தா இப்போ பழப்பு நடத்துகிறாங்க. இப்போ கூட அங்கங்கே அது அவருடைய பிறந்தநாள் விழா கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கானுங்க. எங்கேயா போய் கேட்டான் அவன். இப்போ எடப்பாடி ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் சேலமே அவருடைய சேலம் முழுக்க, சேலம் இல்லை சேலம், அது என்னது எடப்பாடி அந்த ஊரே வந்து அவங்களுடைய பணமாக காசாம். ஆமாம், நஞ்சை புஞ்சை வீடு ஈடு காடு மேடு கமர்ஷியல் ஜோனு, மற்ற ஜோன், அந்த ஜோனு இந்த ஜோனு, ஏர்போர்ட்டுக்கு எல்லாத்துலேயும் அவங்களுக்கு கமிஷன் போகுதுப்பா. அந்த ஆள் நினச்சா, அவர் நினச்சா எவ்வளோ குற்றவாளிகளை அவங்க ஒற்றர்களை வைத்து, அவங்களுடைய உளவு துறையை வைத்து அவர்களை ஆய்வு செய்து அவர்களை பிடித்து அரசாங்கத்திடம் ஒப்படைக்கலாம், ஜெயிலுக்கு அனுப்பலாம். பட் செய்ய மாட்டுறாங்களே, ஏன்னா அவங்களும் மாட்டுவாங்க. அதுதான். ஸோ இப்படி ஆமாம், அவரது பற்றாளர்கள் என்ன செய்கிறார்கள்? எம்ஜிஆரின் ஊழல் எதிர்ப்பு நோக்கம் என்னவானது? என்னாச்சுப்பா? ஒரு கட்சியை அவர் தொடங்கினது எதுக்காகப்பா தொடங்கினார்? அதிமுக எதற்காக தொடங்கப்பட்டது? ஊழலை எதிர்ப்பதற்காக தொடங்கப்பட்டது. அப்படிப்பட்ட அதிமுக கட்சி இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஊழலை தடுத்து கொண்டிருக்கிறதா? ஊழலை ஆதரிக்கிறது. அதே நேரத்தில் திமுகவும் அதிமுகவும் ரெண்டும் ஒன்றாகுது. ஏய் ஒன்று நீனு இல்லை நானு, ஏய் ஒன்று நீனு இல்லை நானு, நம்ம 2 பேரும் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டை. ஆமாம், நீ என்ன காட்டி கொடுக்காத, நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டான். இந்த மக்கள் இருக்கிறான் பற்றியா, அந்த மக்கள் வந்து நம்மளை வாழ வச்சுக்கிட்டே இருப்பானுங்க. அவங்க பண்ணுற எல்லா அயோக்கியத்தனத்தையும், எல்லா அராஜகத்தையும், எல்லா பாலியல் குற்றங்களையும், எல்லா திருடு எல்லாவற்றிருக்கான் அவனுங்கக்கிட்ட கமிஷனை வாங்கிக்கிட்டு அவனுங்களுக்கு கண்டுக்காம விட்டுரு. தண்டனையெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஜெயிலெலாம் அவங்களுக்கு கிடையாது. வக்கீலுக்கெல்லாம் தேவையில்லை, நஜ்ஜி கிஜிலாம் தேவையில்லை, கோர்ட்டுக்கிட்டலாம் தேவையில்லை. அவங்க தப்பு செஞ்சானா அடுத்த நிமிஷமே அவனை வெளியே விட்டுறணும், காசு நமக்கு கொடுப்போம், அதை வாங்கணும், நீ நானும் நல்லா இருக்கணும். கடைசி வரைக்கும் இவனுங்களை ஏறி மீச்சு நம்ம வாழ்ந்துக்கினே இருக்குது. இதுதான் இவர்களது லட்சியம். அதிமுகவின் கொள்கை என்ன? இதுதான். திமுகவின் கொள்கை என்ன? நீ இல்லை நான், நீ என்றால் நீ இல்லை என்றால் நான் இல்லை, நான் இல்லை என்றால் நீ இல்லை. இப்படி தான் இந்த விஜய் ரசிகர்களும் வந்து இந்த அஜித் ரசிகர்களும் வந்து செம்மையாக அடிச்சுப்பானுங்க. ஆனால் அஜித் விஜய் நண்பர்களாக இருப்பாங்க. எம்ஜிஆரும் சிவாஜியும் வந்து செம்ம அண்ணன் தம்பியாக வாழ்ந்தாங்க. ஆனால் அவன் ரசிகர்களெல்லாம் அடிச்சிங்க நானுங்க. இதான் மக்கள். மதிகட்ட மக்கள், மூட மக்கள், படிக்காத மக்கள், அறிவு இல்லாத மக்கள், எச்சை மக்கள், திருட்டும் மக்கள், அல்லக்கை மக்கள், பிட்டாக்கெட் மக்கள், தாலி அறுகிற மக்கள், சொந்த தாயையே பண்ணுற மக்கள். அதுங்க அத்தா. அப்புறம் அப்படி இருந்தது மக்களை. இது என்னது இப்படி எம்ஜிஆரின் ஊழல் எதிர்ப்பு நோக்கம் என்ன ஆனது? அதிமுக கட்சியுடைய நோக்கம் என்ன ஆச்சு? ஊழலை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி தானே. அப்படி தானே அந்த உருவாச்சு. இப்போ என்ன புடிங்கினுக்குது, நக்கினுக்குது, சப்பினுக்குது. அதே ஊழலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த அதிமுக கட்சியின் பற்றாளர்கள், தொண்டர்கள், அடிமட்ட தொண்டன் அவன் முதல் கொண்டு எல்லாம் எனக்கு அதிகாரம் பண்ணுறான், திருடுறான், அயோக்கியத்தனம் பண்ணுறான், ஏழைகளை மிதிக்கிறான். அதற்காக உருவாக்கப்பட்ட கட்சியாக இது அதிமுக. அதிமுக. அதில் அண்ணா இருக்கார் அண்ணா, பேரறிஞர் அண்ணா. 1.5 வருஷம்தான் அந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர். தமிழ்நாடு என்ற ஒரு பெயரையே தந்தவர் அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாடு என்ற பெயர் அது என்னமோ அரசு இதழா என்னமோன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து தமிழ்நாடு என்ற ஒரு பெயரே வந்திருக்காது. அவர் நம்ம பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் அதை பெற்று தந்தார். பாவம், அவர் உயிரோடு இருந்திருந்தால் இன்றைக்கி ஒரு பயம் இன்றைக்கி வந்திருக்க முடியாது. அவர் தான் இன்று வரை முதலமைச்சராக இருந்திருப்பார். விதி யாரை விட்டது. சரி, அப்போது என்ன பண்ணுறாங்க? எம்ஜிஆரின் ஊழல் எதிர்ப்பு நோக்கம் என்னப்பா ஆச்சு? அப்போ ஊழலை விதைத்து வளர்த்து குடும்பமாக பரப்பி ஊழலை வந்து விதைக்கிறாயா?
விதைக்கிறான். அது அப்படியே சும்மா இமயம் மலைக்கு ஒப்பாக அதை வளர்க்கிறான். அப்புறம் என்ன பண்ணுறான், வளர்த்து அப்படியே குடும்பமாக அவன் குடும்பம், அவன் பொண்டாட்டி குடும்பம், அவன் அப்பாட்டி குடும்பம், அவன் மச்சினிச்சி குடும்பம், இப்படியே ராத்திரி எல்லாம் பொம்பளைங்கிட்ட இருக்கிறானுங்க. ராத்திரி பூரா முக்காடை போட்டுன்னு அவள் ஒன்றும் படித்தாண்டா பத்தினியும் இல்லை, நான் ஒன்றும் அப்படியே விசுவா முத்துரமும் இல்லைன்ட்டு நல்லா செய்கிறான் வேலை. செமையாக செய்கிறானுங்க. செய், தப்பில்லை செய். இப்படியே ஊழலை விதைத்து வளர்த்து குடும்பமாக பரப்பி ஐயோ எதிர்ப்பவர்களை எல்லாம் ஊழலுக்குள் சிக்க வைத்த புண்ணியவானுங்க அவனுங்க. எவனா எதிர்க்கிறப்ப நான் எதிர்க்கிறேன்ல நம்மளும் அப்படியே உள்ள சேர்த்துப்போம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மன்னர்கள் இருக்கிறானுங்களா, இவனுங்களுக்கு வந்து டைம் பாஸ் ஆகாது. திருட்டு பசங்க சும்மா வந்து அந்த இதில் உட்காந்துக்கிட்ட யாரெல்லாம் எவளையாவது ஒரு பொறம்போக்கு ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கவிஞனை கூட்டி கொண்டு வாடா. டேய் என்னடா பண்ணுறீங்க, என்னடா மந்திரி டேய் போடா. ரோட்டில் எவனா ஒரு பிச்சைக்கார பையன் ஏதாவது கவிதை பாடிட்டு போயிட்டே இருப்பான், அவனை போய் மன்னன் கூப்பிட்டுட்டு வா, என்னை பாராட்டி என்னை புகழ்ந்த ஒரு 2-3 கவிதை பாட சொல்லுடா அப்படின்னு அந்த மந்திரியை போய் கூட்டினுவான். அது ஒரு நல்ல ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு பரதேசியாக இருக்கும். கவிஞன் வளர்ச்சி ஒழிய மயிரை ஏதோ வளர்ச்சி அங்கே வந்து மன்னா மயிரை புடுங்கினாய் மன்னா, யானையின் மீது தேரில் ஏறி வந்து மயிரை புடுங்கினாய் மன்னா, சிறந்த மன்னா, நெல் உன்னாலதான் வளையுது, ஆமாம் பனைமரம் உன்னாலதான் வந்து பழம் பழுக்குது, ஆமாம் ஐயோ நிலவையே நீ தான் உருவாக்கின, வானத்தை அந்த 7 வண்ணங்கள் இருக்கிறது இல்லையா, அந்த வானவில்லை அதையே நீ தானே மன்னா உருவாக்குனேன்னு உருவு நல்லா உருவிட்டு அப்புறம் ஆஹா எப்பேற்பட்ட கவிஞரா நீ, சாதாரண கவிஞனாலடா அரசவைக்காக யாரெல்லாம் எவடாக இன்றிலிருந்து இவன் வந்து அரசவை கவிஞர் தாடா. இந்த காசு கடை பொற்காசுங்களே எடா புறம்போக்கு மந்திரி திட்டு போயலா, நான் திட்டியா அப்படியே எடுத்துன்னு போயிட்டு இருப்பியா புறம்போக்கு. ஒட்டல் உளவாளிகள் இல்லைங்க, அவங்க பார்த்து காசை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம், அவனை பிடிச்சி கழுத்து விட்டு போ. இந்தாடா இனிமேல் இதுதான் அரசவை கவிஞர், உனக்கு என்ன சாப்பாடு கீப்பாடு ஃபிகர் எல்லாம் அந்த புறம் இந்த புறம் நீ எங்கே வேணாலும் உலா போகலாம், பாடலாம், பாடிக்கொண்டே இருக்கலாம், போட்டு அப்படி அந்த காலத்தில் அவ்வளோ திருட்டு பசங்க அந்த மாதிரி கவிஞன்கள். அப்படி தான் இவனுங்களை பாராட்டணும். யாரை, இந்த மன்னர்கள் இப்போ இருக்கிறானுங்கள இவனுங்களை ஊழலை விதைத்து வளர்த்து குடும்பமாக பரப்பி எதிர்ப்பவர்களை எல்லாம் ஊழலுக்குள் சிக்க வைத்த புண்ணியவான் கருணாநிதி. யார் கருணாநிதியோடைய புகழலாம் பார்த்தியா எப்படி இருக்குது, எவெல்லாம் எதிர்க்கிறானோ நம்ம கொலையில் சிக்கவை அவங்க நம்மளை பற்றி மெதுவாக பேசிட்டு இருக்கிறான். கூட்டிட்டு போய்ட்டு அவனுக்கு பிஸ்கட் கொடு, டாஸ்மாக்கு ஃபிகர் எல்லாம் கொடு, நமக்குள்ளா இருக்கணும். மாமன் மச்சன் கிச்சன்லாம் நம்ம தாண்டா, நம்ம மட்டும்தான். எல்லாம் போய் பேசாத, மேடையெல்லாம் போய் பேசக்கூடாது, சரியா? அப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு. என்ன வேணும் உனக்கு? அந்த குளம் வேணுமா? குளம் எதுக்கு படம் போட்டே யாராவன் படம் போட்டு கொடுத்துட்றான் மேலே. அந்த குளம் எடுத்துக்கோ, அந்த ஏரி எடுத்துக்கோ, ஏரியில் இருக்கிற மீனெல்லாம் இடைஞ்சலாக இருக்குதா, அந்த தண்ணியெல்லாம் மோட்டர் போட்டு அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றுறான், மீனெல்லாம் பிடிடா, மீனெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் நம்ம பப்பாட்டி வீட்டில் கொடுத்துடு, வாக்கி வைக்கல நான் வந்து துண்டுறேன். அந்த குளத்தாவனுக்கு கொடுத்துரு. வைகை யாரா நீ எத்துக்கூட போடா வைகையாறு என்னடா மயிராறு, வைகையாரம் மயிராறு நீ தானே எனக்கு முக்கியம், போடா எடுத்துக்கூடா அந்த மாதிரி. இங்கே பாரு என்னது, எதிர்ப்பவர்களை எல்லாம் ஊழலுக்குள் சிக்க வைத்த புண்ணியவான் கருணாநிதி. எப்படியே ஆமாம், எதிர்ப்பவர்கள் எல்லோரையும் ஊழலில் சிக்க வைத்த மாபெரும் மகான் மன்னன் கருணாநிதி, சரியா? அப்புறம் ஊழல் குடும்ப சாம்ராஜ்யங்களில் தமிழர்கள் கோலச்சு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊழல் குடும்பமும் உங்களுடைய சாம்ராஜ்யம் 10 சாம்ராஜ்யம் அழிந்து போச்சு. 10 பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் பெரிய சுமேரிய நாகரிகம் எல்லாம் அங்கங்கே போச்சு. சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம் எல்லாம் மயிராக போச்சு, காணாமல் போயிடுச்சு. ஆமாம், காரணம் சுமேரியர் நாகரிகப்பா
எப்பேற்பட்ட நாகரிகம், சண்டையே செய்யாத ஒரு நாகரிகம் என்று சொல்லுகிறார்கள். சிலதை கூட அவங்கெல்லாம் போனால் ஜான் பாஸ்கோ மணி, ஐயோ இதுவே 36 நிமிஷம் ஆச்சு, ஒருவே கூட பார்க்க மாட்டானே. சரி, ஊழலை விதைத்து வளர்த்து குடும்பமாக பரப்பி எதிர்ப்பவர்களையும் ஊழலுக்குள் சிக்க வைத்த புண்ணியவான் மு. கருணாநிதி. ஊழல், குடும்ப ராஜ்யங்கள் தமிழகத்தில் கோலோச்சி கொண்டு இருக்கிறார்கள். உங்கள் ராஜ்யம்தான். உங்கள் அம்மா அப்பா மகன் பேரன் பேத்தி ஜித்தி மருமகன் அவங்க இவங்க லொஸ்குப்பா. ஐயோ பெரிய குடும்பம்பா, இது பெரிய பணக்கார குடும்பம், பெரிய குடும்பம். ஆமாம் ஆமாம், இவங்களுடைய தமிழக என்னது கோலோச்சி கொண்டு இருக்கிறார்கள். தமிழகத்தின் வளமும் நலமும் இவர்கள் கையில் தலைமுறையாக அரசியலை சீர்கேடாக்கி ஆட்சியை சீர்குலைத்து மக்களை பிச்சைக்காரர்களாகி பார்ப்பதில் முன்னேறி வருகிறார்கள். மானங்கட்ட மக்களை எப்பேற்பட்ட விஷயம் பார்த்தீங்களாடா டே புறம்போக்கு பட்டிக்காத நாய்களே, இளைஞனைய வாலிப பிச்சை மூத்திரம் டாஸ்மாக்கு குடி மூத்திரத்தை வாங்கி குடிக்கிற நாயை, மலம் அவங்க கொடுக்குற பீயை தின்னுகிற பிரியாணி என்கின்ற பீயை தின்னுகின்ற நாயை கேளுங்க பாருங்க என்னது ஊழலை விதைத்து வளர்த்து குடும்பமாக பரப்பி எதிர்ப்பவர்களை எல்லாம் ஊழலுக்குள் சிக்க வைத்த புண்ணியவான் மு. கருணாநிதி. ஊழல், குடும்ப ராஜ்யங்கள் தமிழகத்தில் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தின் வளமும் நலமும் இவர்கள் கையில் தலைமுறையாக அரசியலை சீர்கேடாக்கி ஆட்சியை சீர்குலைத்து மக்களை பிச்சைக்காரர்களாக்கி பார்ப்பதில் முன்னேறி வருகிறார்கள். என்னமாடா உங்களுக்கு அறிவு வரல? பிச்சைக்காரன் நாய இலவசம் பிணம் தின்னி திரும்புங்களா? அப்போ அயோக்கியர்களின் கடைசி புகழ அரசியல் என்னது? அயோக்கியர்களுடைய கடைசி வீடு எது? புகலிடம் எது? தோட்டம் எது? வானம் எது? எல்லை எது? அயோக்கியம் அப்படின்னாலே அவனுக்கு அரசியல் தான். வீடு, வாசல், தோட்டம், துறவு, அவன் அங்கே தான் போக முடியும், வேற ஒன்றும் சேர்க்க மாட்டான். ஒரு அயோக்கிய பேரை நான் சேர்த்துப்பேன், என் பக்கத்து வீட்டுக்கார கூட சேர்த்துக்க மாட்டான். ஆனால் ஒரு நாய் பூனை இதுங்கெல்லாம் இருக்குல்ல பாவம், காவலுக்காகுது நம்ம வீட்டுக்கு, அது கூட சேர்த்துக்காதுடா. சரி, அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் அரசியல் என்றார் அமரரான முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்லியிருக்காங்க? முத்துராமலிங்க தேவர் அயோக்கியர்களின் கடைசி பிறப்பிடம் எது? கடைசி இருப்பிடம் அதான் அரசியல். சரியா? அது அன்று. ஆனால் இன்று அயோக்கியனின் முதல் புகலிடமே அரசியல் தான். இன்று ஆனால் எடுத்த உடனே பிறக்கும் போதே ஆத்தா வயிற்றுல கர்ப்பப்பையில் இருக்கும்போதே நீ என்ன ஆக போகிற அப்படின்னு அதுக்கிட்ட காது கொடுத்து கேட்டேன் அக்குவா சத்தம் கேட்டால் அது பொண்டாட்டி அதை மூஞ்சி முகரம் கட்டி பார்த்தீங்கன்னா நல்லா எருமை மாடு மாதிரியே இருக்கும். செங்கல் எடுத்து மூஞ்சியில் நல்லா தேய்ச்சி எடுத்தால் எப்படி இருக்கும் ஒரு மூஞ்சி, அந்த மாதிரி ஒரு மூஞ்சி. இவர் போய் அது வயிற்றில் அப்படி வச்சு இன்றைக்கி எப்படி தான் வைக்கிறானுங்க, இந்த கல்யாணம் இருக்குதுல்ல, கல்யாணம் நடத்துகிறானுங்களே, அந்த ஃப்ளக்ஸ் வைக்கிறானுங்கப்பா. இது என்ன பூ கொடுக்குது, அவன் என்னமா அந்த தொந்தி வயிறு இருக்குது, கல்யாணத்துக்கு முன்னாலே இவ்வளோ பெரிய தொந்தி வயிறு, அதில் போய் இப்படி வச்சுருக்கிறார். சினிமா படம் பார்த்து கெட்டு போய்ட்டு திட்டு பசங்க அது இப்படி வச்சுக்கிறாரு. ரஜினி மாதிரி வச்சுக்கிறாரு, இல்லை நிற்கிது, இது போஸ் கொடுக்குது, அது போஸ் கொடுக்குது. 10வது வரைக்கும் கல்யாண மாடியில் தாலி அவன் கட்ட போகிறான், தாலியை தட்டி விட்டுட்டு ஒரு டான்ஸு ஒன்று ஆடுது பாரு, வெளுத்து காட்டுறாடாப்பா டான்ஸில். சரி, அப்படி போயிடுச்சு அயோக்கிய பசங்க. ஸோ அயோக்கியனின் முதல் புகலிடமே அரசியல் தான். இப்போ வயிற்றில் இருக்கிற குழந்தை கேட்டு போய் நான் அப்பறேன்னு அரசியலில் வரப்போகிறேன்னுது. சரி, ஊழல் நேர்மையின்மை என்பது புற்றுநோய். என்னது ஊழல் நேர்மையெல்லாம் வந்து புற்றுநோய். சரியா? மனித உடலில் தோன்றி உடலுக்குள் முழுவதும் பரவுவது போல் நாடு முழுவதும் தீர்க்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் பரவி கிடக்கிறது இந்த நோய், இந்த குஷ்டம், இந்த திருட்டு நோய், இந்த வைரஸ். இந்த சத்து போட்டிங்கடா, சாவுங்கடா, நீங்கள் சாவணுண்டா, என் ஆசை. நான் சாவறதுக்கு முன்னால் நீங்கள்லாம் சாவணுண்டா. முழுவதும் அதான் புற்றுநோய். ஆமாம், புற்றுநோய் மனித உடலில் தோன்றி உடலுக்குள் முழுவதும் பரவுவது போல் நாடு முழுவதும் தீர்க்க முடியாமல் தடுக்க முடியாமல் பரவி விட்டது. தடுக்க முடியல. This is almost gone. End of days is no bloody what சொல்யூஷனே இல்லை. No bloody recovery. No bloody recovery. recovery இல்லை. No இல்லை 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 இல்லை. ஓ என்னது
மேலும் மேலும் பரவி கொண்டு இருக்கிறது. பரவி விட்டது, மேலும் 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 பரவி கொண்டு இருக்கிறது. இதில் ஆறுதலாக ஆமாம், ஒரே அமைப்பு, அது ஆறுதலாக இருக்கிற ஒரே அமைப்பு நீதித்துறை. ஆமாம், நீதிமன்றங்கள் எத்தனை நடவடிக்கைகள் எடுத்தாலும் நேர்மையானவர்கள் பெருகாமல், மக்கள் திருந்தாமல், பயன் தராத நீதிமன்றம் பாவம். நீதிமன்றங்களே சுடிச்சு பாவன மக்கள் தயவு செஞ்சு கோர்ட்டு வாசல்லாம் வராதிங்க. இது பாமர மக்களுக்கு அல்ல. இது அயோக்கியத்தனம், ஏமாத்துறவன், கொலை செய்கிறவன், பாலியல் துன்பம் பண்ணுறவன், அரசியல்வாதி, அவர்களுக்காக தான் இங்கே பணம் உள்ளவனுக்காக தான் இங்கே கோர்ட்டு இருக்குதே தவிர பாமர மக்கள் உங்களுக்கு இல்லை ஓடிப்போடு. எங்கே பிச்சை எடுக்கிறியா, அப்படி பிச்சை எடுக்கிறியா, அப்படியே ஓடிப்போடு, இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டார். நீதிபதிகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இங்கே தெளிவாக சொல்லிட்டாங்க. என்னதுன்னு மேலும் பரவி கொண்டு இருக்கிறது. இதில் ஆறுதலாக இருக்கும் ஒரே ஒரு விஷயம் நீதித்துறை தான். இப்போ அவங்க கொஞ்சம் ஜுமோட்டோவாக நிறைய கேஸுகள்லாம் எடுக்கிறாங்க, கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுறாங்க. நீதிபதிகளுக்கு பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா உலகம் அழிய போகுதுன்னு ஜான் பாஸ்கோன்னு ஒருத்தவங்க கத்தின்னு கிடக்கிறான். எல்லாம் சாவுங்களா, எல்லாம் அழிய போகிறீங்களா, எல்லாம் மயிரை பிடிங்க போகிறீங்களா, ஒருத்தனை விட மாட்டுறான். வக்கீல் நீதிபதி எல்லாரையும் கண்ணா முன்னான்னு திட்டுறான். சரி, நம்ம கொஞ்சமாவது திருந்தி இந்த ஏழை மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்வோம் அப்படின்ட்டு இப்போ அவர்களே தானாக முன் அந்த ஜுமோட்டோ வழக்குகள், தேய்ந்து போன வழக்குகள், 5 வருடம் 10 வருடம் 20 வருடங்கள் முன்பு அப்படியே கடப்பில் கடக்கிற அந்த வழக்குகள்லாம் எடுத்து கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு கொஞ்சம் வேலை செய்வதாக எனக்கு தோன்றுறது. எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கும் தெரியல. சரி, ஆறுதலாக இருக்கும் ஒரே அமைப்பு நீதித்துறை. நீதிமன்றங்கள் எத்தனை நடவடிக்கை எடுத்தாலும் நேர்மையானவர்கள் பெருக மாட்டுறாங்க, வளர பெருகுவது இல்லை. அப்படியே போயிடுச்சு, டவுனில் போயிடுச்சு. நேர்மையானவன் இல்லை, அப்படி போயிடுச்சு. அப்புறம் மக்கள் திருந்தாமல், மக்கள் திருந்துறது இல்லை, பயன் தர்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க செய்கிற மாதிரி இல்லை. அது போயிடுச்சு. யாரப்பட துட்டு கொடுப்பான், எப்படி இருந்தாலும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க கொடுப்பான். துட்டு வாங்கிட்டு நம்ம திருடுவோம். நம்ம தாலியாக இருக்கிறதுக்கு தான் ரொம்ப பேர் சேனு போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. நம்ம கஞ்சா கட்டலாம், பொண்ணு கொண்டு போய் பாம்பேயில் விற்றுடலாம். அதுன்னு போகுது. சரியா? என்று பயன் தரும் முடிவுகளை ஊடகம், சினிமா ஊடகங்கள் என்று எல்லாமும் இந்த நேர்மையற்ற சினிமா ஊடகங்கள் இதுவுமே எல்லாம் நேர்மையற்ற சினிமா நாருக்கு வரும். கர்மம் பிடிச்ச சினிமா நாருது. அப்புறம் இந்த ஊடகம் சொல்லவே வேணாம். காலை பிடிச்சி விட்டு, கையை அமைக்கி விட்டு, நல்லா ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டுக்கிட்டு, துட்டு வாங்கிக்கிட்டு, அது ப்ரைம் மீடியா, மயிறு மீடியான்னு சொல்லுவானுங்க. அவனுங்க அப்படி காலத்தை ஓடுறானுங்க. நேர்மைக்கு அங்கேயும் இடம் இல்லை, சினிமாவிலையும் இடம் இல்லை. சரி, அப்படி போயிடுச்சு சினிமா ஊடகங்கள் என்று எல்லாமும் இந்த நேர்மையற்ற போக்கில் சிக்கி கொண்டது தான் விபரீதம். சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜியோடு ஒரு ஒழுங்கு கட்டமைப்பு போய்விட்டது. அது எம்ஜிஆர் காலத்தோடு போயிடுச்சு. எம்ஜிஆர் சிவாஜி அந்த மாதிரி காலங்களோடவே அது போய்விட்டது. அவர்களுக்கு பின் அது தொடரல, அவ்வளோதான். அது தொடரல. அதுக்கப்புறம் அயோக்கிய பசங்க, திட்டு பசங்க எல்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவர்களுக்கு பின் அது தொடரவில்லை. கமல், ரஜினி, அஜித் இவர்களால் நாட்டுக்கு என்ன நன்மை? கமல், ரஜினி என்ன அது நம்ம ரஜினி உலகத்தை ஆண்டவன் இந்த உலகத்தை படைத்ததை ஒன்று என்ன ஆமாம், இறைவனை இந்த உலகத்தில் படைத்ததில் தான் சொட்டை. ஆமாம், சொட்டை. அவன் மூஞ்ச பற்றி எப்படி இருக்குதுன்னு எனக்கு அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த ரஜினிகாந்தை சுத்தமாக பிடிக்காது எனக்கு. எனக்கு கமல் சாரை பிடிக்கும். கமல் சாரை ஓரளவுக்கு பிடிக்கும். ஆமாம், அவனை ஊடகங்கள அவனை உடல்கள அவனை உடல்கள அவனை திருந்த சொல்லு. தாத்தா, நீங்கள் நல்லவரா கெட்டவரா? தாத்தா, நீங்கள் நல்லவரா கெட்டவரா? 4 பேருக்கு நல்லது செய்யணும்னா எது செஞ்சாலும் தப்பு இல்லை. 4 பேருக்கு நல்லது செய்யணும்னா எது பண்ணாலும் தப்பு இல்லை. நான் திமுகவுக்கு, ஸ்டாலினுக்கு நான் நல்லது செய்யணும். அதனால என் டார்ச் லைட்டு உடைஞ்சு போச்சு, ஏன் டிவி ஒழிஞ்சு போச்சு. இருந்தாலும் என் செல்வாக்கு, என் மரியாதை, நான் பேசுறது என்ன மாதிரி பேசியிருந்தாலும் ஐ டோன்ட் கேர். nothing. எனக்கு எல்லாமே எவ்ரிதிங் முக ஸ்டாலின் தான் அப்படின்னு போயிட்டார். யார்? கமல்.
ஓகே. ஸோ சிவாஜியோடு ஒரு ஒழுங்கு, அப்புறம் எம்ஜிஆரோடு ஒரு ஒழுங்கு, அந்த கட்டமைப்பெல்லாம் போய் பொஷ் ஒன்றும் கிடையாது. ரைட்டா? அப்புறம் அந்த யார் இந்த அஜித் இவர்களால் நாட்டுக்கு என்ன நன்மை? நடிகர் விஜய் கட்சி தொடங்கி அது திராவிட இயக்கங்களின் பித்தலாட்ட மோசடி வழிமுறைகளையே பின்பற்றி வருகிறார். அதாவது பித்தலாட்டம் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, பின்பற்றி வருகிறாராமா. பாவம் பத்திரிகை நடத்துகிறாங்க, அவங்கள போய் சொல்ல மாட்டாங்க, நம்ம ஏதோ போய் சொல்லலாம்ப்பா. அவங்களாம் பெரிய எத்தனையோ ஆண்டுகளாக இந்த இதே கணி நாளிதழ் வந்து நாளிதழில் மாத இதழ் வந்து கொண்டு இருக்கிறது. சரியா? அப்போது நடிகர் விஜய் கட்சி தொடங்கி அது திராவிட இயக்கங்களின் பித்தலாட்ட மோசடி வழிமுறைகளையே பின்பற்றி வருகிறார். அவர் அரசியலுக்கு லாய்க்கு இல்லாதவர். பாவம் தொண்டர்களாகி தொண்டர்களாகி வரும் அவர்கள் ரசிகர்கள் தான் பாவம். ரசிகர்கள் தான் பாவம். அவனுங்க தான் பாவம். பிச்சை எடுக்க போகிறானுங்களா, எச்சம் எடுக்க போகிறானுங்களா, இல்லை அந்த மூத்திரம் இருக்குன்னு சொல்லுவேன் அடிக்கடி, மூத்திரம் டாஸ்பாக் ஷார்க்கு அப்புறம் பி 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 மலை பிரியாணி அதை துண்ண போகிறானுங்களா தெரில, அது பார்த்துக்கலாம். அப்புறம் அவர் அரசியலுக்கு லாய்க்கு இல்லை. பாவம் தொண்டர்களாகி வரும் அவர்களது ரசிகர்கள் தான் பாவம். அப்புறம் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா என்றெல்லாம் தலை நிமிர்த்தி சொல்ல முடியாது. எல்லாம் சொல்லாத தமிழன் அவ்வளோதாதே, தமிழேண்டா உடம்பு எழுதாதே, பொட்டு எங்கே கொட்டு எங்கே தாழ்வு எங்கே போய் கவனுக்கு போட்டுட்டு வா சொன்னால் என்ன நீ பொட்டு வச்சுக்கிட்டு மயிலை பிடிங்கிக்கிட்டு மஞ்சள் கயிறு கொட்டை புட்டை கிட்டை எல்லாம் போட்டுட்டு வரேன். போ ஒடே இதெல்லாம் வராதே. தமிழன் என்று சொல்லட, அப்புறம் என்ன தலை நிமிர்ந்து நில்லட அப்புறம் என்றெல்லாம் தலை நிமிர்த்தி சொல்ல முடியாது. தமிழ் மொழியானது மட்டுமே எத்தனை சேதாரமானாலும் எத்தனை மாசுபடுத்தினாலும் இளமை மாறாமல் தலை நிமிர்ந்து நிற்கிறது. அதனால் தமிழன் மயிரை பிடிங்கி நிற்கிறோம். தமிழ் நிலைத்து நிற்கும்டா. தமிழை எவனாலும் அழிக்க முடியாது. அது கல் தோன்றி மண் தோன்றின்னு என்னென்னமோ சொல்கிறானுங்க. அப்பத்துலேருந்தே தமிழ் வந்தாச்சு, அது இருக்கும், அது அழியாது. ஆனால் தமிழன் அழிவான். தமிழன் என்கிற திருட்டுப்பைய அழிவான். தமிழன் தான் என்று சொல்லிக்கிற புறம்போக்கு எச்ச முள்ள மாதிரி முடிச்சுக்கிறவன். பிச்சைக்காரியை ராத்திரி 12 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனில் பத்துன்னு இருக்கும்போது தூங்கின்னு இருக்கும்போது அவ்வழியாக மெதுவாக அப்படியே இந்த எடப்பாடி மாதிரி குஞ்சி அப்படியே சசிகலா காலில் போய் விழுந்தார். இந்த மாதிரி குஞ்சி ரயில்வே ஸ்டேஷனில் மெதுவாக போய் அந்த பிச்சைக்காரி குஷ்டரோகி போர்வைக்கு உள்ளார தூங்கிட்டு இருக்க மெதுவாக அந்த போர்வையை தூக்கிட்டு அப்படியே உலபை பட்டின்னு அந்த போர்வையை மூடின்னு அவளை வேலை செய்யும் தரம் கட்ட தமிழன்டானி. தமிழ் வேற, தமிழன் வேற. சரியா? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்த நெல்லடா என்றெல்லாம் தலை நிமிர்த்தி சொல்ல முடியாது. தமிழ் மொழியானது மட்டுமே எத்தனை சேதாரமானாலும் எத்தனை மாசுபடுத்தினாலும் இளமை மாறாமல் தலை நிமிர்ந்து நிற்கிறது. ஆனால் தமிழன் அப்படி அல்ல. சரியா? ஆமாம், இவர் நம்ம தலைவர் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறது நன்மை. ஆமாம், நன்மை எனவாறு நாடே சிரிக்கும். அதாவது நன்மை எனவாறு நாடு சிரிக்கிறது தான் அந்த தலைப்பு. உலகமே சிரிக்கும். திருந்தாத உள்ளங்கள் இருந்தன்ன லாபம். அப்புறம் என்ன, வருந்தாத உருவங்கள் பிறந்தன்ன லாபம். இதே கனி எஸ் விஜயன் அவர்கள் பாருங்க கீழே அவர் தான். இந்த கட்டுரை வந்து அவருக்கு சொந்தமானது. நான் கொஞ்சம் இடைச்சொருகள் ஊட்டுக்கிட்டுலாம் நான் பேசியிருப்பேன். ஸோ இதுதான் விஷயம் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ். ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்கள், எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் புஸ்தகங்கள் ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்குது. 1 2 3 4 ஏகப்பட்ட இவ்வளோ எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. இன்னும் வந்து அவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு போய் புத்தகம்லாம் வாங்கி படிக்க முடியாது, போக முடியாதுன்னா நெட்டில் சும்மா போய் அப்படி எம்ஜிஆர்னு தட்டுங்க, எம்ஜிஆர் ஹிஸ்ட்ரி அப்படி தட்டுங்க, எம்ஜிஆர் வரலாறு அப்படி தட்டுங்க, எம்ஜிஆர் பாடல்கள் அப்படி தட்டுங்க, எம்ஜிஆர் கொள்கை பாடல்கள் அப்படின்னு தட்டுங்க, இல்லை எம்ஜிஆர் தத்துவ பாடல்கள் அப்படி சொல்லி தட்டுங்க. அப்படியே குற்றால அருவி என்ன அமெரிக்காவின் மயாமி அருவி மாதிரி அப்படியே வந்து கொட்டும். அனைவற்றையும் படிச்சுட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. 2026 எலெக்ஷன் வரப்போகுது. உங்களுடைய ஓட்டுக்கள் தான் இந்த ஏழை மக்களின் வயிற்றை வந்து என்னது நிரப்பும். உங்களுடைய ஓட்டுக்கள்
ஏற்கனவே பாவம், பசி, பட்டினி, துன்பம், நோய் நொடி, அங்கே தங்கறதுக்கு ஊர் இல்லை, வாடகை கொடுக்க காசு இல்லை, வேலை இல்லை, எதுவுமே இல்லை. கல்யாணம் நேற்று கல்யாணம் கட்டிட்டு இன்றைக்கி ஃப்ரெண்டு வீட்டில் மச்சான் ஒரு 3 நாள் வந்து உன் வீட்டில் இருக்கட்டான்னு கேட்குற. அதுதான் உன் நிலை. ஸோ உன் நிலையே இப்படின்னா நாளைக்கு நீ உன் ஃப்ரெண்டு வீட்டில் அவன் ஒரு 3 நாளோ 5 நாளோ கொடுப்பான். அதுக்குள்ளே நல்லா ஃபஸ்ட் நைட்டு, செகண்ட் நைட்டு, தேர்ட் நைட்டுன்னு ஹனிமூனு எல்லாம் மூணையும் வச்சு ஒரு வேலை அவளை பார்த்து விட்டுருவேன். அவளும் புள்ள வாங்கிப்பா. அதுக்கப்புறம் நீயும் ஓடி போடுவேன், அவளும் வேறு அவன் கூடியாக ஓடிடுவேன். அந்த குழந்தை நடுத்தெருவுக்கு போயிடும், குப்பை தொட்டிக்கு போயிடும். இப்படிப்பட்ட வேலைகளை செய்யாதீர்கள். தயவு செய்து நல்ல ஒரு தலைவனை தேர்ந்தெடுங்கள், அல்லது நீயே தலைவனாவா. தலைவன் உருவாகிறான், உருவாக்கப்படுவதில்லை. தலைவன் உருவாகிறான், பலர் சேர்ந்து ஒரு தலைவனை உருவாக்குவது தவறு. நீ தலைவனாக மாற வேண்டும். நீ உன்னையே அறிய வேண்டும். நீ யார் என்று உன்னை நீ உணர வேண்டும். உன் சக்தி என்ன அதை நீ உணர வேண்டும். உன் மைனஸ் என்ன அதை நீ உணர வேண்டும். உன் குடும்பம், உன் பொண்டாட்டி, உன் குழந்தைங்களை நீ நல்லா வச்சுக்கணும். அதுதான் இந்த வாழ்வு. வேறு எதுவும் சமுதாயம் மயிரா போட்டோம் முக்கியம் இல்லை, அரசியல்வாதி மயிரா போட்டோம் முக்கியம் இல்லை, சாமி மயிரா போட்டோம் முக்கியம் இல்லை, கோயில்கள் மயிரா போட்டோம் முக்கியம் இல்லை, ஆறுகள் மயிரா போட்டோம் முக்கியம் இல்லை, கடல்கள் மயிரா போட்டோம் முக்கியம் இல்லை, நிலா மயிரா போட்டோம் முக்கியம் இல்லை, சூரியன் மயிரா போட்டோம் முக்கியம் இல்லை, ஐம்பூதங்கள் மயிரா போட்டும் முக்கியம் இல்லை, பிரபஞ்சம் மயிரா போட்டும் முக்கியம் இல்லை. நீ முக்கியம், உன் மனைவி முக்கியம், உன் குழந்தைகள், பிள்ளை செல்வம். இந்த உலகிலேயே உயர்ந்த செல்வம் உன் பிள்ளைகள். அதுதான் முக்கியம். பார்த்து செயல்படு, மாற்றி யோசி. எந்த கட்சிக்காரனுக்கும் தயவு செஞ்சு ஓட்டு போட்டுடாத. உன் ஓட்டை உனக்கே போட்டுக்கோ. உன் மனசாட்சி இருக்கான்ல, அவன் தான் நல்லவன். நீ சாத்தான். உன் மனசாட்சி நல்லவன். உன் மனசாட்சி படி நல்லவனாக வாழ். வணக்கம். நான் எப்போவுமே தப்பாக தான் பேசுவேன். நீ ஒன்று என்னை மன்னிக்க தேவையில்லை, என்னை நான் மன்னிச்சுப்பேன். சென்னை மார்ச் 5, 2025 தினத்தந்தி செய்திகள். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் யானை தாக்கி 256 பேர் உயிர் இழப்பு. சென்னை மார்ச் 5. தமிழகத்தில் யானை தாக்கியதால் மட்டும் கடந்த 5 ஆண்டுகளில் 256 பேர் உயிர் இழந்து உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மனித விலங்கு மோதல். இந்திய வரைபடத்தின் கடைக்கோடியில் உள்ள தமிழகம் புவியியல் ரீதியாக கடலோர சமவெளிகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள், மத்திய பீடபூமி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் என 4 மண்டலமாக பிரிக்கப்பட்டு உள்ளது. இதில் மலையோரம் அமைந்துள்ள மாவட்டங்களில் மனிதன் விலங்கு மோதல் நடைபெறுவது அதிகரித்து வருகிறது. இதற்கு வனப்பகுதிகளில் நிலவும் தண்ணீர் தட்டுப்பாடு, வனப்பகுதிகளை மனிதர்கள் ஆக்கிரமித்தல், யானைகள் வழித்தடம் மனிதர்களால் அழிக்கப்படுதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் பிரதானமாக கூறப்படுகின்றன. மனித விலங்குகள் மோதலால் ஒருபுறம் உயிரிழப்பும், மற்றொரு புறம் குடியிருப்புகள் சேதம், பயிர்கள் சேதம் என பொருட்கள் இழப்பும் ஏற்படுகிறது. 256 பேர் உயிர் இழப்பு. நாடு முழுவதும் கடந்த 2019-20 முதல் 2023-24 வரை இலான 5 ஆண்டுகளில் மட்டும் யானைகள் தாக்கி 2833 பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை அமைச்சகம் தெரிவித்து உள்ளது. இதில் அதிகபட்சமாக கடந்த 2023-24 ஆண்டு மட்டும் 629 பேர் மரணம் அடைந்து இருக்கிறார்கள். தமிழகத்தில் 2019-20 58 பேர், 2020-21 57 பேர், 2021-22 37 பேர், 2022-23 43 பேர், 2023-24 61 பேர் என 256 பேர் யானை தாக்கியதால் உயிரிழந்து இருக்கிறார்கள். இதேபோல கடந்த 5 ஆண்டுகளில் நாட்டிலேயே அதிகபட்சமாக ஒடிசாவில் 624 பேர் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள்.
இதற்கு அடுத்தபடியாக ஜார்க்கண்டில் 474 பேரும், அசாமில் 383 பேரும் யானையின் தாக்குதலுக்கு பலியாகி இருக்கிறார்கள். சென்னை மார்ச் 5, 2025 தினத்தந்தி செய்திகள். கிளாம்பாக்கம் வரை மட்டுமே பஸ்கள் இயக்கப்படுவது குறித்து பயணிகள் கருத்து. தாம்பரம் வரை இயக்கப்பட்டு வந்த அரசு பஸ்கள் நேற்று முதல் கிளாம்பாக்கம் வரை இயக்கப்பட்டதால் அந்த பஸ்களில் இருந்து இறங்கிய பயணிகள் மாநகர பஸ்களில் ஏறுவதற்காக சாலையை கடந்து வந்த காட்சி. கிளாம்பாக்கம் வரை மட்டுமே பஸ்கள் இயக்கப்படுவது குறித்து பயணிகள் கருத்து தெரிவித்து உள்ளனர். கிளாம்பாக்கம் வரை இயக்கப்படும். கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. பிரம்மாண்டம் என சொல்லப்பட்டாலும் அந்த பஸ் நிலையம் தொடங்கப்பட்டதில் இருந்து பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் அங்கு எதிரொலித்து கொண்டு தான் இருக்கின்றன. வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்பவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலும் கோயம்பேடு பஸ் நிலையத்திலிருந்து பயணித்தவர்களால் கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தை தற்போது வரை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைதான் இருக்கிறது. அந்த வரிசையில் தற்போது தாம்பரத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க திருச்சி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், திண்டிவனத்தில் இருந்து தாம்பரம் வரை இயக்கப்பட்டு வந்த 350 அரசு பஸ்கள் இனி சென்னை கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் வரை மட்டுமே இயக்கப்படும் என அரசு அறிவித்து விட்டது. இந்த அறிவிப்பு நேற்று முதல் நடைமுறைக்கும் வந்துவிட்டது. இதனை கருத்தில் கொண்டு மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படும் பஸ்களின் எண்ணிக்கையை 589 இருந்து 693 ஆக உயர்த்தப்பட்டு இருப்பதாகவும் 3795 ஆக இருந்த பயண நடைகள் 4611 ஆக அதிகரிக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. வசதிகள் செய்ய வேண்டும். அதன்படி அரசின் இந்த அறிவிப்பு குறித்து மக்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது என்பது குறித்து கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்துக்கு பயணப்பட்டு வந்த மக்களிடம் நேரடியாக கேட்டபோது அவர்கள் கூறியதாவது: திருமழி இசையை சேர்ந்த மோகனலிங்கம், கூடுதலாக மாநகர பஸ்களை இயக்குவோம் என சொன்னார்கள். ஆனால் பூந்தமல்லி செல்வதற்காக பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோம். குறிப்பிட்ட இடைவெளியில்தான் பஸ்கள் இயக்கப்படுகின்றன. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க எடுக்கும் இந்த நடவடிக்கைகள் சரிதான். ஆனால் போக்குவரத்து நெரிசல் குறைந்தபாடு இல்லையே, நாளுக்கு நாள் முன்பை விட அதிகரித்து கொண்டுதானே இருக்கிறது. எந்த ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வரும் முன்பும் அதனால் ஏற்படும் சிக்கல்கள், சிரமங்களை முன்கூட்டியே அறிந்து அதற்கேற்றாற்போல் மக்களுக்கான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றார் மோகனலிங்கம். கஷ்டமாக இருக்கிறது. வந்தவாசியை சேர்ந்த கிருஷ்ணன் சென்னை எழும்பூர் அரசு ஆஸ்பத்திரியில் உறவினர் ஒருவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார். அவரை பார்த்து உடல் நலம் விசாரிக்க நானும் என் மனைவியும் வந்தோம். தாம்பரத்தில் இறங்கி மின்சார ரயிலில் செல்லலாம் என வந்தோமானால் கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்திலேயே இறக்கிவிட்டு விட்டார்கள். நேரடியாக எழும்பூருக்கு பஸ் இருக்குமா
என கேட்டால் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். சரி, பக்கத்தில் ஏதாவது ரயில் நிலையம் சென்று மின்சார ரயிலில் எழும்பூர் செல்லலாம் என பார்த்தால் ரயில் நிலையமும் வெகு தொலைவில் உள்ளது. பஸ்ஸுக்காக வயதான காலத்தில் இங்கேயும் அங்கேயுமாக சுற்றுகிறோம். ஒரு டிரைவர் தாம்பரம் பஸ் ஏறி வழக்கம் போல மாறி போங்கன்னு சொன்னார். கஷ்டமாக இருக்கிறது என்றார். சிரமம். அனகாபுத்தூரைச் சேர்ந்த அமீனா. குடும்பத்துடன் ஊரில் இருந்து சென்னை திரும்பினோம். எப்போதும் தாம்பரம் வந்து பின்னர் அங்கிருந்து மாநகர பஸ் மூலம் அனகாபுத்தூர் செல்வோம். ஆனால் இன்று, அதாவது நேற்று, பஸ் தாம்பரம் போகாது, கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் இறக்கி மாநகர பஸ் மூலம் தாம்பரம் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டனர். இதனால் உடைமைகளுடன் இறங்கி மாநகர பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம். நேரடியாக அனகாபுத்தூர் செல்வதற்கான பஸ்ஸுக்கு நீண்ட நேரம் காத்திருந்தும் பஸ் கிடைக்கவில்லை. தாம்பரம் போய் மாற வேண்டும். முதலில் ஒரு பஸ் மாறினால் போதும். இப்போது 2 பஸ் மாற வேண்டி உள்ளது. இது குடும்பத்துடன் செல்பவர்களுக்கு சிரமத்தை தான் கொடுக்கும். கூடுதல் மாநகர பஸ்களை இயக்கினால் சிரமத்தை தவிர்க்கலாம். புதுச்சேரியில் இருந்து வேலை விஷயமாக வந்த பிரகாஷ் ஒரு வேளையாக பூந்தம் மல்லியை தாண்டி செல்ல வேண்டும். புதுச்சேரியிலிருந்து தாம்பரம் சென்று அங்கிருந்து பஸ் மாறி செல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். இப்போது தாம்பரம் வரை பஸ் செல்லாது என்று கிளாம்பாக்கம் இறங்கி பஸ் மாறி செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். நானும் பஸ்ஸுக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். பஸ் வரவில்லை. தாம்பரம் சென்று போகலாம் என பார்த்தால் அதற்கான பஸ் எங்கு நிற்கிறது என்றும் தெரியாமல் அலைந்து கொண்டு இருக்கிறேன் என்றார். இதேபோல் பலரும் பல விதமான கருத்துக்களை முன் வைத்தனர். அதில் குறிப்பாக கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தை ஒட்டி ரயில் நிலையத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும், அதனை கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்துடன் இணைக்க வேண்டும் என்பதாகவே இருக்கிறது. செய்தி குறிப்பை தவறாக வெளியிட்ட போக்குவரத்து கழகம். தாம்பரத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தென் மாவட்டங்களில் இருந்து திண்டுவனம், செங்கல்பட்டு வழியாக தாம்பரம் வரை இயக்கப்பட்டு வந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பஸ்கள் அனைத்தும் கிளாம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் சார்பில் செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டது. இதற்கிடையே அந்த செய்தி குறிப்பு தவறாக அனுப்பப்பட்டு விட்டதாக போக்குவரத்து கழகத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அதாவது, தென் மாவட்டங்களில் இருந்து இயக்கப்படக்கூடிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பஸ்கள் என தவறாக குறிப்பிடப்பட்டு இருப்பதாக அவர் கூறினார். மேலும் அவர் தென் மாவட்டங்களில் இருந்து இயக்கப்படக்கூடிய அரசு விரைவு போக்குவரத்து கழக பஸ்கள் SCTC அனைத்தும் ஏற்கனவே கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் வரை மட்டுமே இயக்கப்படுவதாகவும், திருச்சி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், திண்டுவனம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 550 நடைகளில் இயக்கப்படக்கூடிய 350 தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பஸ்கள் TNSTC தாம்பரம் செல்லாமல் கிளாம்பாக்கத்துடன் நிறுத்தப்பட்டு விடுகிறது என தெரிவித்தார். கிளாம்பாக்கம் வரை மட்டுமே பஸ்கள் இயக்கப்படுவது குறித்து பயணிகள் கருத்து. பெங்களூர், மார்ச் 5, 2025 தினத்தந்தி செய்திகள். உயர் போலீஸ் அதிகாரியின் வளர்ப்பு மகள் துபாயிலிருந்து விமானத்தில் 15 கிலோ தங்கம் கடத்தி வந்த தமிழ் பட நடிகை பெங்களூரு விமான நிலையத்தில் பிடிபட்டார். நடிகை ரன்யா ராவ். துபாயில் இருந்து பெங்களூரு வந்த விமானத்தில் 15 கிலோ தங்கத்தை தமிழ் பட நடிகை கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதை அடுத்து அவரை விமான நிலையத்தில் அதிகாரிகள் கைது செய்தனர். பெங்களூரு தேவனஹள்ளியில்
சர்வதேச விமான நிலையம் உள்ளது. இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. தங்கம் கடத்தல். இந்த விமான நிலையத்துக்கு விமானத்தில் வரும் பயணிகள் வெளிநாடுகளில் இருந்து தங்கம், போதைப் பொருள் கடத்தி வரும் சம்பவங்கள் அவ்வப்போது நடந்து வருகின்றன. இதை தடுக்க சுங்க வரித்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தங்கம் கடத்தி வந்ததாக பிரபல நடிகை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதன் விவரம் பின் வருமாறு. தமிழ் திரைப்பட நடிகை. கர்நாடக மாநிலம் சிக்மங்களூருவை சேர்ந்தவர் நடிகர் ரன்யா ராவ். வயது 32. இவர் கன்னடத்தில் மாணிக்யா, பட்டாக்கி ஆகிய 2 படங்களில் நடித்துள்ளார். இதேபோல நடிகர் விக்ரம் பிரபுவுடன் வாகா என்ற தமிழ் படத்தில் நடித்து இருக்கிறார். இவர் IPS அதிகாரி ராமச்சந்திரா ராவ் என்பவரின் வளர்ப்பு மகள் ஆவார். ராமச்சந்திரா ராவ் கடந்த 2013 முதல் கர்நாடகா போலீஸ் வீட்டு வசதித்துறை கூடுதல் DGPயாக பணியாற்றி வருகிறார். அவருடைய 2வது மனைவியின் முதல் கணவரின் மகள்தான் நடிகை ரன்யா ராவ். அடிக்கடி துபாய் பயணம். ரன்யா ராவ் அடிக்கடி துபாய்க்கு சென்று வந்தார். அவர் போலீஸ் அதிகாரியின் மகள் என கூறியதால் அவரை விமான நிலைய அதிகாரிகள், சுங்க வரி துறையினர் பெரிய அளவில் சோதனைக்கு உட்படுத்தவில்லை. இந்நிலையில் ரன்யா ராவ் துபாய் வருவதும் போவதுமாக இருந்ததால் அவர் மீது டெல்லி வருவாய் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதை அடுத்து நடிகை ரன்யா ராவின் நடவடிக்கையை அவர்கள் இரகசியமாக கண்காணிக்க தொடங்கினர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர் பெங்களூருவில் இருந்து விமானம் மூலம் துபாய் சென்றார். அதாவது கடந்த 15 நாட்களில் மட்டும் அவர் 4 முறை துபாய் சென்று வந்துள்ளார். அவ்வாறு அவர் திரும்பி வரும்போது அதிக அளவில் தங்க நகைகளை அணிந்து வந்துள்ளார். 2 மணி நேரம் காத்திருந்த அதிகாரிகள். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு துபாயில் இருந்து பெங்களூருவுக்கு அவர் விமானத்தில் புறப்பட்டார். இதை அறிந்த அதிகாரிகள் டெல்லியில் இருந்து நடிகை ரம்யா ராவை சோதனையிட 2 மணி நேரத்திற்கு முன்னதாக பெங்களூரு விமான நிலையத்திற்கு வந்து காத்திருந்தனர். சரியாக இரவு 7:30 மணிக்கு ரன்யா ராவ் வந்த விமானம் பெங்களூரு தேவனஹள்ளி விமான நிலையத்தில் தரை இறங்கியது. அந்த விமானத்தில் இருந்து இறங்கி வந்த நடிகர் ரன்யா ராவை விமான நிலைய போலீசார் உதவியுடன் வருவாய் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் மடக்கு பிடித்து அவரது உடைமைகளை சோதனை இட்டனர். ரூபாய் 12 கோடி தங்க கட்டிகள். இதில் அவர் தனது துணி மணிகளுக்கு இடையே தங்க கட்டிகளை பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. அந்த தங்க கட்டிகள் மற்றும் அவர் அணிந்து வந்திருந்த தங்க நகைகளுக்கு உரிய ஆவணங்கள் பற்றி அதிகாரிகள் கேட்டனர். ஆனால் அதற்குரிய ஆவணங்களை இல்லை. தங்க கட்டிகள், தங்க நகைகளை நடிகர் ரன்யா ராவ் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதை அடுத்து அவரிடம் இருந்து 14 கிலோ 800 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்தனர். அதன் மொத்த மதிப்பு ரூபாய் 12 கோடி இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதை அடுத்து அதிகாரிகள் அவரை அதிரடியாக கைது செய்தனர். பின்னர் விசாரணைக்காக அவரை HBR லே அவுட்கள் உள்ள வருவாய் நுண்ணறிவு துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். பல முறை கடத்தி வந்து உள்ளார். நடிகர் ரன்யா ராவ் திரைப்படங்களில் நடித்து வந்தபோதும் நடிகர் சுதீப்புடன் அவர் நடித்த மாணிக்யா என்ற படம் மட்டுமே வெற்றி படமாக அமைந்துள்ளது. மற்ற படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடவில்லை. இதனால் அவர் தங்க கடத்தலில் ஈடுபட தொடங்கி இருக்கிறார். ஏற்கனவே அவர் இவ்வாறு பல முறை தங்கம் கடத்தி வந்திருக்கிறார். தனது தந்தை பெயரை கூறி போலீஸ் சுங்க வரி துறையினர் சோதனையில் இருந்து தப்பி இருக்கிறார். தற்போது அவரை வருவாய் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் இரகசியமாக கண்காணித்து கைது செய்து இருப்பது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கூடுதல் DGP கி தொடர்பா? நடிகர் ரன்யா ராவை அழைத்து செல்ல போலீஸ் வாகனத்தில் சிலர் வந்ததாக கூறப்படுகிறது.
அவர்களை பிடித்து வருவாய் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். அத்துடன் இந்த தங்கம் கடத்தல் வழக்கில் நடிகை ரன்யா ராவின் வளர்ப்பு தந்தையான கூடுதல் டிஜிபி ராமச்சந்திரா ராவுக்கு தொடர்பு உள்ளதா, மேலும் வேறு போலீஸ் அதிகாரிகள் சுங்கத்துறை அதிகாரிகள் நடிகை தங்கம் கடத்தி வர உதவினார்களா எனவும் அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். நடிகை ரன்யா ராவ் 15 கிலோ தங்கம் கடத்தி வந்த தமிழ் பட நடிகை.